நைமிஷாரண்யத்தில் நைமிஷாரண்யங்கிறதாக ஒரு க்ஷேத்திரம் லக்னோவுக்கு பக்கத்தில் இருக்குது. அரண்யம்னா காடு. நைமிஷாரண்யத்தில் பகவான் இருக்கிறதா 108 திவ்ய தேசத்தில் நைமிஷாரண்யமும் ஒரு க்ஷேத்திரம். அங்கே ஒரு காலத்தில் சத்திரயாகம் நடந்தது. ஆயிரக்கணக்கான ரிஷிகள், சௌனகாதி ரிஷிகள் யாகம் பண்ண வந்தவாள்னா விராம காலத்தில் சூத புராணிகர், அவர் ரௌமஹர்ஷினின்னு சொல்கிறது, ரோமஹர்ஷனுடைய பிள்ளை, உக்ரஸ்ரவஸ்ன்னு பேர். அந்த ரௌமஹர்ஷினியான சூதர் கதை சொல்ல ஆரம்பித்தாள். அவரை கேட்டாள், நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை சுகாச்சாரியாள் பரீட்சித்துக்கு சொன்னபோது நீங்கள் கேட்டீங்களே, அங்கே கேட்ட கதையை எங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாள். அதுதான் அப்படி தான் ஆரம்பிச்சுது. அப்போ சூத்தர் பாகவதம் எப்படி உண்டாச்சுங்கிறதுனா எடுத்து சொன்னாள். இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். புதுசா கிளாஸில் சேர்ந்தவாளுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். அப்போது பரீட்சித்துடைய கதையும் எடுத்து சொன்னாள். இந்த அத்தியாயத்தில் பரீட்சித்துக்கு எப்படி சாபம் ஏற்பட்டதுங்கிறதான கதை இது. வழக்கம் போல் ஸ்ரீதர வியாக்கியானத்தில் இந்த சாப்டர்னுடைய சம்மரியை ஒரே ஸ்லோகத்தில் ஸ்ரீதரர் சொல்கிறாள். அதை நான் இப்போ சொல்கிறேன். ராஜ்ஞஸ்த்வஷ்டாதசே தஸ்ய பிரம்மசாபோ நிரூப்யதே சச்சானுக்ரஹ ஏவாஸ்ய ஜஹதோ விராக்யமாவகன். ராஜ்ஞஸ்து அஷ்டாதசே தஸ்ய பிரம்மசாபோ நிரூப்யதே சச்சானுக்ரஹ ஏவாஸ்ய ஜஹதோ வைராக்யமாவகன். பரீட்சித்து மகாராஜா அபிமன்யுனுடைய பிள்ளை. பாண்டவாள்னா சொர்க்கத்துக்கு போன பிறகு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போனாள். அவன் அரசாண்டு வந்தான் பாரத தேசத்தை. அந்த சமயத்தில் ஒரு தடவை அவனுக்கு பிரம்மசாபம் ஏற்பட்டது. ஒரு பிராமணனால சாபம், கர்ஸ். அந்த சாபத்தை அவன் வருத்தத்தோடு எடுத்துக்கல. பகவான் கொடுத்த அனுகிரகங்கிறதா நினைச்சுண்டு அவனுக்கு பரம வைராக்கியம் ஏற்பட்டது. உடனே தனக்கு ஞானம் இருந்தால்தான் முக்தி மோட்சம் கிடைக்கும் தீர்மானம் பண்ணி நினச்சிட்டு இருக்கிறதே கங்கா தீரத்தில் பிராயோபவேசனாக உட்கார்ந்துருக்கிற சமயத்தில் அவனுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சாள், சுகாச்சாரியாள். அந்த சாபம் எப்படி வந்ததுங்கிறத இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். அத பிரதமஸ்கந்தே அத ஸ்ரீமத்பாகவதே பிரதமஸ்கந்தே அஷ்டாதசோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः. சூத உவாச்ச யோ வै द्रौण्यस्त्रविप्लुष्टः न मातुरुदरे मृतः अनुग्रहात् भगवतः கிருஷ்ணஸ்யாத்புதகர்மணः. சூதர் புராணிகர் கதையை சொன்னாள் சௌனகாரிகளை பார்த்து. முன்னாடியே சொல்லியிருக்கேன், அஸ்வத்தாமாவனால பரீட்சித்து மகாராஜா அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ளே சிசுவாக இருந்துருக்கிற சமயத்தில் அந்த அஸ்வத்தாமன் துரோணனுடைய புத்திரன், அதனால திரௌணின்னு பேர். அவன் போட்ட அஸ்திரம் இவரை புசுக்கலையாம். மாதுகு உதரே மிருதா ந மிருதா நாள். அம்மாவுடைய வயத்தில் அவர் சாகலை. என்ன காரணம்னாள், அனுகிரகாத் பகவதः கிருஷ்ணஸ்ய அத்புத கர்மணா. பகவான் கிருஷ்ணர் அத்புத கர்மணா, அவர் எல்லா காரியத்தையுமே இஸ் எ ஒண்டர் பாய். அத்புதம்னா ஒண்டர். அவர் என்ன காரியம் செஞ்சாலும் அற்புதமாக செஞ்சுட்டு போவார். அப்படி இந்த பகவான் தன்னுடைய கர்மா குழந்தையை காப்பாற்றிவிட்டாள் அவருடைய அனுகிரகத்தினால. பிரம்ம கோபோச்சிதாத்யஸ்து தக்ஷகாத் பிராண விப்ளவாத் ந சம்முமோஹோருபயாத் பகவதி அர்ப்பிதாசயः. ஆனால் மறுபடியும் அவனுடைய துர்பாகியம், ஒரு பிராமண சிசுவினால அவனுக்கு சாபம் ஏற்பட்டது மகாராஜா பரீட்சித்துக்கு, ஒரு பிரம்ம கோபத்தினால. அப்படி இருந்தபோது கூட அவனுக்கு பெரிய மரண பயம் வரப்போகிறது. உருபயம்னா பெரிய பயம்.
ஆனால் ந சம்முமோகனாள். அவருக்கு அதனால கவலையோ வருத்தமோ பிரமையோ ஒன்றும் ஏற்படலையாம் மகாராஜாவுக்கு. ஏன்னாள் பகவதி அர்ப்பிதாசய, பகவதி அர்ப்பித ஆசய. அவருடைய ஹோப்பெல்லாம் கிருஷ்ணன்கிட்ட கொண்டு வச்சாள். கிருஷ்ணனை பூர்ணமா நம்பினவர். கிருஷ்ணன் நம்பி அவர் நமக்கு மோட்சத்தை கொடுப்பருங்கிறதாக தீர்மானம் பண்ணி துளி கூட பயப்படலையாம் ராஜா. உத்ஸ்ருஜ்ய சர்வத சங்கம் விஜ்ஞாத அஜித சம்ஸ்திதி. உத்ஸ்ருஜ்ய சர்வத சங்கம் விஜ்ஞாதாஜித சம்ஸ்திதி. பையாசகேர்ஜகௌ சிஷ்யः கங்காயாம் ஸ்வம் கலேவரம். ராஜா என்ன பண்ணான்னாள், அவருக்கு சாபம் கிடைச்ச பொழுது உத்ஸ்ருஜ்ய சர்வதா சங்கம் நாள், கூட இருக்கிற எல்லா சங்கத்தையும் விட்டாள், ராஜாங்கத்தை விட்டாள். கங்கா தீரத்தில் போய் கங்காயாம் ஸ்வம் கலேவரம், கங்கா தீரத்தில் போய் உட்கார்ந்துட்டாள் கங்கையினுடைய பேங்க்ல. வையாசகேர்ஜகௌ சிஷ்யா. வையாசகின்ட்டு வியாசருடைய புத்திரரான சுகபிரம்மத்துக்கு பேரு. அப்படி சுகருடைய சிஷ்யனாயிட்டாள். ஏன்னா சுகர் பிரம்மனிஷ்டாள். அந்த சுகாச்சாரியால் அங்க வந்திருந்தாள். அப்போ அவருடைய சிஷ்யராயிட்டாராம். நோத்தம ஸ்லோக வார்த்தானாம் யுஷதாம் தத் கதாமிருதம் ஸ்யாத் சம்பிரமோ அந்தகாலேபி ஸ்மரதாம் தத் பதாம்புஜம். பகவானுடைய பதாம்புஜம், ஆதார விந்தங்கள், அரவிந்தம்னா லோட்டஸ். பகவானுடைய கால்களே எல்லாம் தாமரப்பூ மாதிரி இருக்கும். அந்த தாமரப்பூ போன்ற பகவானுடைய கால்களை யாரு நினைச்சுட்டு இருக்கானோ அவளுக்கு தன்னுடைய கடைசி காலத்துல கூட சம்பிரமம் ஏற்படாதுன்னாள். ஒன்றும் பயம் ஏற்படாதாம். நோத்தம ஸ்லோக வார்த்தானாம் யுஷதாம் தத் கதாமிருதம். உத்தம ஸ்லோக வார்த்தானாம். ஏன்னா பகவானுடைய கதையே வேதத்துல ஈடுபடுறவாள், எப்போதும் வேதத்திலேயே தலைச்சிருக்கப்பட்ட ஈடுபட்டவாழ்களே அவ மூலமா கேட்கணுமா கதாமிருதம், பகவானுடைய கதையை கேட்கணுமா. கேட்டா அப்போ பயம் ஏற்படாதுன்னாள். தாவத் கலிர்ன பிரபவேத் பிரவிஷ்டோபீக சர்வதः யாவதீஷோ மகான் உர்வ்யாம் அபிமன்யவ ஏகராட். எப்போ பகவான் கிருஷ்ணன் பூலோகத்தை விட்டு திருப்பி வைகுண்டத்துக்கு போனாலோ அப்பவே கலி பூமியில பிரவேசிச்சான்னு முன்னாடியே பார்த்தோம். கலிங்கிறதான கலிதேவத்தை பிரவேசிச்சா அப்போ எங்க பார்த்தாலும் அதர்மம் நடக்கும் லோகத்துல. ஒரே திருட்டு பெருட்டு, இந்த அசத்தியத்தை சொல்றது இப்படி எல்லாம் நடந்துடும். ஆனா தாவத் கலிஹி ந பிரபவேத் பிரவிஷ்டோ அப்பீக சர்வதா. அந்த கலி பகவான் இவனுடைய ராஜாவுடைய ராஜாங்கத்துக்குள்ள வந்தபோது கூட அவனுடைய பிரபாவம் ஜாஸ்தி இல்லையாம். ஏன்னாள் ஆபிமன்யவயே கராட்டு. பகவான் கிருஷ்ணனை நம்பின குடும்பத்துல வந்த அபிமன்யு புத்திரனான அந்த பரீட்சித்து ஏக்கராட்டு சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால கலி பயந்துட்டே இருந்தானாம். தன்னுடைய பிரபாவத்தை முழுக்க காட்டலையாம். யஸ்மின் நகனியர்யேவ பகவான் உத்சசர்ஜகாம் ததைவேகானுவ்ருதோ ததைவேகானுவ்ருத்தோ அசௌ அதர்ம பிரபவ கலிஹி ததைவேகானுவ்ருத்தோசௌ அதர்ம பிரபவ கலிஹி. ததைவ ததைவ அஹ. அந்த நாள்லே அன்னைக்கு முதலே கலி வந்துட்டானாம். பகவான் உத்சசர்ஜகாம் பூமியை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போனாள் சுவாமி. அப்போ அதர்ம பிரபவ கலிஹி, கலி வந்தாலே அதர்மம் தான் இருக்கும் எங்க பார்த்தாலும். அவன் சேர்ந்தான் நாள். ஆனா ராஜா கவலைப்படலையாம். நானுத்வேஷ்டி கலிம் சம்ராட் சாரங்கைவ சாரபுக் குஷலான்யாசு சித்தியந்தி
நைதராணி கிருதானி யத். என்ன காரணம்னால் கலிகிட்டக எவ்வளவோ தோஷங்கள் இருந்தா கூட ஒரு நல்ல குணமும் இருந்தான் கலிக்கு. இந்த கலியுகத்துல டார்க் ஏஜ்ல ஒரு விசேஷம் என்னன்னா, பாக்கி ஏஜஸ்லன்னா நல்ல காரியம்னு ஒன்று நினைச்சினோம்னா அதை பண்ணினாதான் பலன். ஒரு பெரிய யாகம் பண்ணணும்னு யாராலும் நினைச்சிருந்தாலும் வச்சுப்போம், அவ நினைச்சிருந்தா மாத்திரம் போராது, பணத்தை திரவியத்தை கொடுத்து அவ யஜ்ஞத்தை பண்ணணும், அப்போதான் அதுக்கு பலன். ஆனா இந்த கலியுகத்துல அப்படி இல்லையா, சும்மா உட்கார்ந்து அடடா நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசியா நல்லதே அப்படின்னு நினைச்சோம்னா அது பலன் கிடைச்சி விடுறதாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணின பலன் கிடைச்சி விடுறதாம் கலியுகத்துல. நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சோம்னா அந்த பண்ணினத்தினுடைய பலன் கிடைச்சி விடுறதாம் கலியில. ஆனா கெட்ட காரியம் மாத்திரம் பண்ணினோம்னு நினைச்சாக்க பலன் கிடைக்கிறது இல்லையா, ஆக்சுவலா பண்ணணும். ஆக்சுவலா என்ன மனசுல கெடுதல் நினைச்சுட்டு இருக்கோமோ அதை ஆக்சுவலா பண்ணினாதான் அதனுடைய பலன் சித்திக்குமா. அப்படி ஒரு வரன் இந்த கலி யுகத்துல. அதனால ராஜா சந்தோஷப்பட்டானா. அதனால அவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரையும் ஜாகிரதையா டிசிப்ளினா இருக்க முடியா பண்ணினானாம் ராஜா. குஷலான்யாஷு சித்தியந்தி நேதராணி கிருதானி யத் கிம் நு பாலேஷு சூரேண கலினா தீர பீருணா. கலினா தீர பீருணான், தைரியமா இருக்கப்பட்டவாளை கண்டு பயப்படுவனாம் கலி. அப்படி ராஜாவை கண்டு பயப்பட்டானாம். அப்பிரமத்த பிரமத்தேஷு யுவ்ருகோன்றுஷு வர்த்ததே. கலி எப்படி ஒரு புலி சிங்கத்தை கண்டு ஜனங்கள் பயப்படுவாளோ, இந்த ராஜாவை கண்டு பயந்து ஒழுங்கா இருந்தானாம், ஜாஸ்தி அவனுடைய பிரபாவத்தை காட்டலையாம். அப்படி இருந்துட்டு இருந்தாங்கிறாள். உபவர்ணிதம் ஏதத்வஹா புண்ணியம் பாரீக்ஷிதம் மயா வாசுதேவ கதோபேதம் ஆக்கியானம் எத பிருச்சத. சுத சொன்னாள், நீங்கெல்லாம் அடிக்கடி வாசுதேவன் பகவான் கிருஷ்ணனுடைய கதையை சொல்லணும்னு கேட்கிறேள், அவருடைய ஆக்கியானத்தை எத அபிருச்சத. யா யா கதா பகவதः கதனீயோரு கர்மணः. பகவானுடைய ஒரு கர்மணः, உயர்ந்த அவர் பண்ண லீலைகள் இருக்கே, அவருடைய கதைகளை கேட்டால் என்ன ஆகும்னால், குணகர்மாஸ்ரயா பும்பிஹி சம்சேவியாஸ்தா பபூஷுபிஹி. பகவானுடைய கதைகளை கேட்டு அதனால ஞானம் ஏற்படுமாம், சம்சாரத்திலேருந்து கெடுதல் எல்லாம் விலகுமாம், நல்ல மோட்சம் கிடைக்கும் நாள். அதனால அந்த பகவானை மாத்திரமில்லை, பகவான் தொட்டி இருக்கிற பாகவதாள் கதையும் கேட்கணும் நாள். அதனால பரீட்சித்து கதையை சொல்ல போறாள். இது பரிந்தும் இந்த ஸ்லோகங்கள்லாம் மறுபடியும் நம்ம ரெசிடேஷன் பண்ணுவோம். நான் 3 தடவை சொல்றேன், 2வது 3வது தடவை சேர்ந்து சொல்லுங்க. ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே பிரதமஸ்கந்தே அஷ்டாதசோऽध्यायः. सूत उवाच सूत उवाच सूत उवाच यो वै द्रौण्यस्त्रविप्लुष्टः यो वै द्रौण्यस्त्रविप्लुष्टः यो वै द्रौण्यस्त्रविप्लुष्टः न मातुरुदरे मृतः न मातुरुदरे मृतः न मातुरुदरे मृतः अनुग्रहात् भगवतः अनुग्रहात् भगवतः अनुग्रहात् भगवतः कृष्णस्याद्भुतकर्मणः 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 ब्रह्मकोपोत्थिताद्यस्तु 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 तक्षकात् प्राणविप्लवात् तक्षकात् प्राणविप्लवात् तक्षकात् प्राणविप्लवात् न सम्मुमोह उरुभयात् न सम्मुमोहोरुभयात्
न सम्मुमोहोरुभयात् भगवती अर्पिताशयः भगवती अर्पिताशयः भगवत्यर्पिताशयः उत्सृज्य सर्वतः सङ्गम् उत्सृज्य सर्वतः सङ्गम् उत्सृज्य सर्वतः सङ्गम् विज्ञाताजित संस्थितिः विज्ञाताजित संस्थितिः विज्ञाताजित संस्थितिः मय्यासकेर्जहौ शिष्यो मय्यासकेर्जहौ शिष्यः मय्यासकेर्जगौ शिष्यः गङ्गायां स्वं कलेवरम् गङ्गायां स्वं कलेवरम् गङ्गायां स्वं कलेवरम् नोत्तमश्लोकवार्तानां जुषतां तत्कथामृतम् जुषतां तत्कथामृतम् जुषतां तत्कथामृतम् स्यात् सम्भ्रमो अन्तकालेऽपि स्यात् सम्भ्रमो अन्तकालेऽपि स्यात् सम्भ्रमो अन्तकालेऽपि स्मरतां तत्पदाम्बुजम् स्मरतां तत्पदाम्बुजम् स्मरतां तत्पदाम्बुजम् तावत् कलिर्न प्रभवेत् तावत् कलिर्न प्रभवेत् तावत् कलिर्न प्रभवेत् प्रविष्टोऽपीह सर्वतः प्रविष्टोऽपीह सर्वतः प्रविष्टोऽपीह सर्वतः यावदीशो महान् उर्व्याम् यावदीशो महान् उर्व्याम् यावदीशो महान् उर्व्याम् आभिमन्यव एकराट् आभिमन्यव एकराट् आभिमन्यव एकराट् यस्मिन् अहनिर्येव यस्मिन् अहनिर्येव यस्मिन्नहनिर्येव भगवान् उत्ससर्जगाम् भगवान् उत्ससर्जगाम् भगवान् उत्ससर्जगाम् तदैवेहानुवृत्तोऽसौ 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 अधर्मप्रभवः कलिः अधर्मप्रभवः कलिः अधर्मप्रभवः कलिः नानुद्वेष्टि कलिं सम्राट् नानुद्वेष्टि कलिं सम्राट् नानुद्वेष्टि कलिं सम्राट् सारङ्गैव सारभुक् सारङ्गैव सारभुक् सारङ्गैव सारभुक् कुशलान्याशु सिद्ध्यन्ति कुशलानि आशु सिद्ध्यन्ति कुशलान्याशु सिद्ध्यन्ति नेतराणि कृतानि यत् नेतराणि कृतानि यत् नेतराणि कृतानि यत् किन्नु बालेषु शूरेण किन्नु बालेषु शूरेण किन्नु बालेषु शूरेण कलिना धीरभीरुणा कलिना धीरभीरुणा कलिना धीरभीरुणा अप्रमत्तः प्रमत्तेषु अप्रमत्तः प्रमत्तेषु अप्रमत्तः प्रमत्तेषु
यो वृको नृषु वर्तते यो वृको नृषु वर्तते यो वृको नृषु वर्तते उपवर्णितमेतद्वः 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 पुण्यं पारीक्षितं मया पुण्यं पारीक्षितं मया पुण्यं पारीक्षितं मया वासुदेवकथोपेतं वासुदेवकथोपेतं वासुदेवकथोपेतम् आख्यानं यदपृच्छते आख्यानं यदपृच्छते आख्यानं यदपृच्छते या या कथा भगवतः या या कथा भगवतः या या कथा भगवतः कथनीयोरुकर्मणः 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 गुणकर्माश्रयाः पुंभिः गुणकर्माश्रयाः पुंभिः गुणकर्माश्रयाः पुंभिः संसेव्यास्ता बभूषुभिः संसेव्यास्ता बुभूषुभिः संसेव्यास्ता बुभूषुभिः संसेव्यास्ता बुभूषुभिः இப்படி சொன்னாள் சூத்தர். அப்போ ரிஷிகள் சௌனகாத ரிஷிகள்னா சூத்திர பாட்டு கேட்க ஆரம்பிச்சாள். ரிஷய ஊச்சுஹூ ரிஷிகள்லாம் கேட்டாளாம். என்ன கேட்டாள்னாள், சூத ஜீவ சமாஸ் சௌமிய सूत जीव समास सौम्य सूत जीव समास सौम्य शाश्वतीर्विशदं यशः शाश्वतीर्विशदं यशः शाश्वतीर्विशदं यशः यस्त्वं शंससि कृष्णस्य यस्त्वं शंससि कृष्णस्य यस्त्वं शंससि कृष्णस्य मर्त्यानाम् अमृतं हि नः मर्त्यानाम् अमृतं हि नः मर्त्यानाम् अमृतं हि नः सूतजीव समास सौम्य ஆரம்பிச்சாள். சொல்ல ஆரம்பிச்சாள் ரிஷிகள். ஏ சூதரே, சூத புராணிகரே, நீங்க ரொம்ப நாள் ஜீவிச்சிருக்கணும். சாஸ்வதீஹி விஷதம் யசா, உங்களுடைய கீர்த்தி ரொம்ப நாள் இந்த பூலோகத்தில் இருக்கணுங்கிறதாக பிரார்த்தனை. ஏனென்றால் நீங்கள் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை எடுத்து எங்களுக்கு சொல்ல போறேன். அது எப்படி தெரியுமா இருக்கு? மத்தியானம்னா மனுஷியாள்னு அர்த்தம். மத்தியானா யாருக்கு இறப்பு இருக்கோ அவள் மத்தியாள். தேவதைகளுக்கு இறப்பு கிடையாது, அதனால அவளுக்கு அமர்த்தியான்னு பேரு. சில பேர் கூட அமர்த்தியான்னு வச்சுப்பா. ஒருத்தர் அமர்த்திய சென்னு ஒருத்தர். அப்படி அமர்த்தியானா தேவாள்னு அர்த்தம், மர்த்தியானா மனுஷியாள்னு அர்த்தம். அப்படி மர்த்தியாளாம் அமிர்தம் ஹி நகானாள். நீங்க சொல்ல போட கிருஷ்ண கதை இருக்கே, இது தேவாமிர்தம் மாதிரி எங்களுக்கு. அப்ப எப்படி மர்த்தியா இவாளும் அமர்த்தியாள் ஆயிடுவாள்னு அர்த்தம். அதனால் நீங்க சாஸ்வதமா இருக்கணும்னு சொன்னாள். எப்பொழுதும் நம்மளுடைய இந்து ட்ரெடிஷன்ல என்னன்னா, பிரவൃத்தி நிவர்த்தின்னு ரெண்டு மார்க்கம், ரெண்டு வழிதான் உண்டு. பிரவೃத்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம். பிரவೃத்தி மார்க்கம்னா வேற ஒண்ணும் இல்லை, கர்மாக்களை செய்யறது. கர்மகாண்டம் வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் எடுத்து சொல்றது, செய்யறது. சந்தியாவந்தனம் பண்றது, எல்லா விதமான சம்ஸ்காரங்களும் பண்றது, யாகங்கள் பண்றது, இதெல்லாம் பிரவೃத்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கம்னா செசேஷன் ஆஃப் ஒர்க். எல்லாம் ஒண்ணுமே கர்மாக்குள்ள போட்டு பூந்துக்கிறதுல ஞான மார்க்கத்துக்குள்ள போறது. ஆனா இந்த பிரவೃத்தி மார்க்கம் பண்றவாளுக்கும் ரெண்டு கோல் இருக்கு. சில பேர் ஒரு கோலை வச்சிருப்பாள், இன்னும் சில பேர் வேற கோலை வச்சிருப்பாள். இந்த
பிரவೃತ್ತಿ மார்க்கத்தில் போய் கர்மாக்கள் செய்கிறாளே, யஜ்ஞங்கள் பண்றாளே, ஜோதிஷ்டோமம்னு ஒரு யாகம், அதை பண்ணா சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ சொர்க்கத்துல ஆசையா இருக்கப்பட்டவன் அந்த யஜ்ஞத்தை பண்ணுவன். சுவாமிக்கு குழக்கட்டை பிடிக்கிறேன்னு வண்டிப்பாள், என்னாக்க குழந்தைக்கு நல்லா பாஸ் ஆகட்டுமேனுட்டு. அது பிரவೃತ್ತಿ மார்க்கத்துல பகவான் ஆராதிக்கிறது, கர்மாவை பண்றது. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாள், இந்த மாதிரி சொர்க்கம் கிடைக்கணும்னு பண்ண மாட்டாள், தங்களுடைய டிசிப்ளினுக்காக பண்ணுவாள். டிசிப்ளின் கிடைச்சாதான் எப்போதும் பிரவೃத்தியில போனோம்னா 4 விதமான சாதன சதுஷ்டயம் சொல்றது. இந்த 4 டிசிப்ளின்ஸ் கிடைக்கும். விவேகம், வைராக்கியம், ஷட்சம்பத்து, மூக்ஷுத்துவம், 4 கிடைக்கும். இது 4 கிடைச்சி கொடுத்தோம்னா பிரவೃತ್ತಿ மார்க்கத்திலேருந்து அவனுக்கு ஞான மார்க்கம், டு நோ ஹூ யூ ஆர், நீ யாருங்கிறத தெரிஞ்சுட்டு அமைதியா மோட்சத்தை கிடைக்கிறதுக்குள்ளான ஏத்துவது அப்படி கிடைக்குமானது. அந்த ஷட் சம்பத்துங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, 6 விதமான குவாலிட்டிஸ், சமதமாதி குணங்கள், இது கிடைக்கும். இது எல்லாத்தையும் கிடைச்சி கொடுத்தோம்னா அவ என்ன பண்ணலாம், அவ தே ஆர் ரெடி நவ். எதுக்கு ரெடி? தென் தே வில் திருஷ்டவ்யா, மந்தவ்யா, ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யான்னு வேதம் சொல்லிட்டு, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இது எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாள். சிரவணம்னா கேட்கறது, பகவத் கதையை கேட்கறது, தர்மமான விஷயங்களை கேட்கறது, இதெல்லாம் இப்ப நம்ம கேட்டுருக்குமே, இது சிரவணம். மந்தவ்யா, கேட்ட சாதனத்தை என்ன கேட்டோமோ அதை ஒரு இடத்துல உட்காந்துனே யோசிக்கிறது. ஆஹா, என்ன கேட்டோம், அதுல என்ன தாற்பயம், இப்படின்னுட்டு கொஞ்சம் மெடிடேட் பண்றது, ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம் மந்தவ்யம், மனனம். அதுக்கு அடுத்தது நிதித்தியாசித்தவ்யம், நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னா வேற ஒண்ணும் இல்லை, ப்ரொஃபவுண்ட் மெடிடேஷன் அண்ட் கான்டெம்ப்ளேஷன். இப்போ எல்லாரோடையும் போய் கூட பேசுறது, டிஸ்கஷன் வச்சுக்கிறது, என்ன விஷயம், ஆத்மானா என்ன, இதெல்லாம் டிஸ்கஷன் பண்றது, இது நிதித்தியாசனம். இதெல்லாம் பண்ணுவாள். அதைத்தான் சொல்றாள் இங்கே. இந்த ரிஷியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாள், நீங்கள் 100 வயசு இருக்கணும். கர்மண்யஸ்மின் அனாஸ்வாசே தூமதூம்ராத்மனாம் பவான் ஆபாயயதி கோவிந்த பாத பத்மாசமம் மது. நாங்கள்லாம் இங்க நைமிஷாரண்யத்துல ஒரேடியா நெருப்பை மூட்டி யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கோம், யாகம் பண்ணிட்டு இருக்கோம், சுவாஹா சுவாஹான்னுட்டு. மேலெல்லாம் தூமம், அந்த புகையினுடைய கருப்பா மேலாம் இருக்கு. ஆனா இந்த கர்மாவனால ஏதானும் சொர்க்கம் கிடைக்குமானா எங்களுக்கு நிச்சயம் இல்லை, பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். ஆனால் அந்த பகவானுடைய அனுகிரகம் ஏற்படுறதுக்கு ஹேத்துவான கதைகளை நீங்க சொல்றேன். ஆபாயயதி கோவிந்த பாத பத்மாசவம் மது துலயாமலவேனாபி நஸ்வர்க்கம் நா புனர்பவம். அப்புனர்பவம் மோட்சம், ஸ்வர்க்கம், இதெல்லாம் கேட்டிலும் மேலாக நாங்க எது தெரியுமா நினைக்கிறோம், பகவத் சங்கி சங்கஸ்ய மத்யானாம் கிமுதாசிஷः. மத்தியானாம், மனுஷியானாம், என்ன எங்களை மாதிரி இருக்கப்பட்ட மனுஷியாளுக்கு இதை விட ஒரு உசந்த சாதனம், பிளெஸிங்ஸ் என்ன கிடைக்கும்? பகவத் சங்கி சங்கஸ்ய நாள், பகவான சதா நினைச்சிட்டு இருக்கப்பட்ட உங்களை மாதிரியான புருஷாள், உங்களை மாதிரியான ஒரு பாகவதாள், அவளுடைய சங்கம் கிடைச்சதே அதுதான் பெருசா நாங்க இந்த சத்ரயாகத்தினுடைய அதுக்கு வந்தவாளுடைய பாக்கியம்ங்கிறதாக நினைச்சுக்கிறோம். நாள் கோ நாம திருப்தியேத் ரசவித் கதாயாம் மஹத்தமைகாந்த பராயணஸ்ய. அடிக்கடி இந்த வார்த்தையை, இந்த ஃப்ரேஸை சொல்றாள் சுகாச்சாரியார். மஹத்தம ஏகாந்த பராயணஸ்யன்னு, மஹத்தம ஏகாந்த பராயணஸ்ய. மஹத்தமாள்னா தமானா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மகான், மகதரம், மகத்தமம். மகத்தமம்னா இருக்கிறதுக்குள்ளேயே வசதி, வெறும் மகான் இல்ல, எல்லா மகான்லையும் ரொம்ப உயர்ந்த மகானுக்கு மகத்தமாள்னு சொல்றது. இந்த மகத்தமாள் என்ன பண்ணுவாளாம், ஏகாந்த பராயணஸ்யே, ஏகாந்தமா உட்கார்ந்து பராயணம், பகவானை தியானிப்பாளாம். அந்த பகவான் நாள் எந்த
பகவானை ஏகாந்தமாக ஞானிகள், மகத்தமாக உயர்ந்த மகான்கள், பரமஹம்சாரிகள் தியானம் பண்ணிட்டு இருப்பாளோ அந்த பகவானுடைய சாரபூதமான கதையை சொல்றேல நீங்கள், அது எங்களுக்கு எப்படி திருப்தியாகும், போரும்னே தோணாதே. கோநாம திருப்தியேன் ரசவித் கதாயாம் மகத்தமைகாந்தபராயணஸ்ய மகத்தமைகாந்தபராயணஸ்ய பகவதஸ்ய, பகவானுடைய கதைகள். நாந்தம் குணானாம் அகுணஸ்ய ஜக்முஹு யோகேஸ்வராயே பவபாத்மமுக்யாஹ. நாந்தம் குணானாம் அகுணஸ்ய, பகவான் அகுணன், நிர்குணன். அவனுக்கு குணத்தை நம்ம தான் உண்டாக்கிக்கிறோம், அது நிர்குணன். அப்பேற்பட்ட பகவானுடைய கதையை நீங்க சொல்றீங்களே எப்படி திருப்தி ஆகும்னா, தன்னோ பவான் வை பகவத் பிரதானஹ மகத்தமைகாந்த பராயணஸ்ய. மறுபடியும் மகத்தமைகாந்த பராயணஸ்யங்கிறாள் பகவானை பத்தி சொல்றதே. மகத்தமானாம் ஏகாந்தேன பர அயனம் ஆசிரயா யஹா தஸ்ய கதாயாம்னு அர்த்தம் இருக்கு. பகவானுடைய கதைன்னு அர்த்தம். அப்படி மகத்தமைகாந்த பராயணஸ்ய, அவருடைய பகவானுடைய கதைகள் எப்படிப்பட்டது? ஹரேஹே உதாரம் சரிதம் விசுத்தம், ஹரேருதாரம் சரிதம் விசுத்தம் சுஷ்ரூஷதாம் நோ விதனோது வித்வன்னே. போய் கேட்கிறாள் சூத புராணிகரை பார்த்து, கெஞ்சி கேட்கிறாள் பகவானுடைய உதாரம். உதாரணம்னா ஜெனரஸ் அர்த்தம். அது பகவானுடைய சரித்திரம், ஜெனரஸ் சரித்திரம், அதை நீங்க சொல்லணும் எங்களுக்கெல்லாம்னு கேட்டாள். சவை மகாபாகவத பரீட்சித் ஏனாபவர்காக்கியம் அதப்ரபுத்தி ஞானேன வையாசகி சப்திதேன பேஜே ககேந்திரத்வஜபாதமூலம். இந்த பரீட்சித்து கேள்விப்பட்டிருக்கோம். அவனுக்கு ஒரு தடவை கெடுதல் ஏற்பட்டதுனால, சாபம் ஏற்பட்டதுனால அபவர்காக்கியம் அதப்ர புத்தினாள். இது கூட மனசு அன்போக்கஸ்டா இல்லாமல் போக்கஸாக மோட்சம் கிடைக்கணும். அபவர்காக்கியம் நாள் மோட்சம் தனக்கு கிடைக்கணும். இந்த திருப்பி திருப்பி ஜென்மா வந்துட்டு இருக்கே, அது போகணும் அப்படிங்கிறதார ஒரு எண்ணத்தோடு கூட ஞானேன வையாசகி சப்திதேன, சுகாச்சாரியால் ஞானி பிரம்மனிஷ்டாள், அவள் சொன்ன பாகவத்தை எடுத்து கேட்டாளாமே. உடனே கேட்டுவிட்டு என்ன பண்ணாள்? பகவானை போய் பிரிச்சாளாமே. யாரு பேர்பட்ட பகவான்? ககேந்திரத்வய பாதமூலம். ககேந்திரன் ககன்னா பக்ஷி, ககேந்திரன்னா பக்ஷிகள் உள்ள ஒரு சக்தி கருடன். கருடத்வயன்னு சுவாமிக்கு பேரு. ஏன்னா அவருடைய கொடியில கருடன் போட்டிருப்பாள். எப்படி இங்கெல்லாம் அமெரிக்கால பிரசிடென்ஷியல் பிளாக் எடுத்து பார்த்தேன்னா கருடன் இருக்கும். கையில ரெண்டுலையும் ஒரு கையில ஒரு காலில் ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கும், இன்னொரு காலில் பீஸ், அது சாந்தமாக இருக்கணுங்கிறதுக்காக ஆலிவ் லீவ் வச்சுட்டு இருக்கும். பார்த்துருக்கலாம் பிரசிடென்ஷியல் சீலில் கருடன் இருக்கும். அப்படி பகவானுக்கு பிளாகில் கருடன் இருப்பாராம். அதனால அவருக்கு பேரே கருடத்வஜன்னு பேரு. பேஜே ககேந்திர துவஜ பாத மூலம். அந்த பகவானுடைய பாத மூலத்தை போய் அடைஞ்சானே இந்த பரீட்சித்து. பாகவத்துக்கு எடுத்து நாள் தன்ன பரம் புண்ணியம் அசம்ருதார்த்தம் ஆக்கியானம் அத்யத்புத யோகனிஷ்டம் ஆக்கியாஹி அனந்தாச்சரிதோபபன்னம் பாரீக்ஷிதம் பாகவதாபிராமம். பாரீக்ஷிதம் பாகவதாபிராமம். பாகவதாள்னா அபிராமம். எப்ப பார்த்தாலும் கேட்கணும் கேட்கணும்னு துடிச்சுட்டு இருப்பாளே அந்த அந்த பரீட்சித்தனுடைய கதையை எடுத்து சொல்லணும், அவன் அந்த பாகவத்தை எடுத்து எங்களுக்கு சொல்லணும்னுங்கிறதா கேட்டுண்டாள். உடனே சூத்தர் சொல்ல போறாள். இதை மறுபடியும் நம்ம ரெசிடேஷன் பண்ணுவோம். ரிஷய ஊச்சுஹு ரிஷய ஊச்சுஹு ரிஷய ஊச்சுஹு சூதஜீவ சமாசௌம்ய சூதஜீவ சமாசௌம்ய சூதஜீவ சமாசௌம்ய சாஸ்வதீர் இஷதம் யசஹ
शाश्वतीर्विशदं यशः शाश्वतीर्विशदं यशः शाश्वतीर्विशदं यशः यस्त्वं शंससि कृष्णस्य यस्त्वं शंससि कृष्णस्य यस्त्वं शंससि कृष्णस्य मर्त्यानाममृतं हिनः मर्त्यानाममृतं हिनः मर्त्यानाममृतं हिनः कर्मण्यस्मिन् अनाश्वासे कर्मण्यस्मिन् अनाश्वासे कर्मण्यस्मिन् अनाश्वासे धूमधूम्रात्मनां भवान् धूमधूम्रात्मनां भवान् धूमधूम्रात्मनां भवान् आपाययति गोविन्द आपाययति गोविन्द आपाययति गोविन्द पादपद्मासवं मधु पादपद्मासवं मधु पादपद्मासवं मधु तुलयामलवेनापि 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 न स्वर्गं न पुनर्भवम् न स्वर्गं न पुनर्भवम् न स्वर्गं न पुनर्भवम् भगवत्सङ्गिसङ्गस्य 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 मर्त्यानां किमुताशिषः मर्त्यानां किमुताशिषः मर्त्यानां किम् उताशिषः को नाम तृप्येत् रसवित्कथायाम् को नाम तृप्येत् रसवित्कथायाम् को नाम तृप्येत् रसवित्कथायाम् महत्तमैकान्तपरायणस्य 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 नान्तं गुणानाम् अगुणस्य जग्मुः नान्तं गुणानाम् अगुणस्य जग्मुः नान्तं गुणानाम् अगुणस्य जग्मुः योगेश्वराये भवपाद्ममुख्याः योगेश्वराये भवपाद्ममुख्याः योगेश्वराये भवपाद्ममुख्याः तन्नो भवान् वै भगवत्प्रधानः तन्नो भवान् वै भगवत्प्रधानः तन्नो भवान् वै भगवत्प्रधानः महत्तमैकान्तपरायणस्य 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 हरेरुदारं चरितं विशुद्धम् हरेरुदारं चरितं विशुद्धम् हरेरुदारं चरितं विशुद्धम् शुश्रूषतां नो वितनोतु विद्वन् शुश्रूषतां नो वितनोतु विद्वन् शुश्रूषतां नो वितनोतु विद्वन् स वै महाभागवतः परीक्षित् स वै महाभागवतः परीक्षित् स वै महाभागवतः परीक्षित् येनापवर्गाख्यमदभ्रबुद्धिः येनापवर्गाख्यम् अदभ्रबुद्धिः येनापवर्गाख्यम् अदभ्रबुद्धिः ज्ञानेन वैयासकि शब्दितेन ज्ञानेन वैयासकि शब्दितेन ज्ञानेन वैयासकि शब्दितेन भेदे खगेन्द्रद्वयपादमूलम्
भेजे खगेन्द्रध्वज पादमूलम् भेजे खगेन्द्रध्वज पादमूलम् तन्नः परम् पुण्यमसंवृतार्थम् तन्नः परम् पुण्यमसंवृतार्थम् तन्नः परम् पुण्यमसंवृतार्थम् आख्यानमत्यद्भुतयोगनिष्ठम् आख्यानम् अत्यद्भुतयोगनिष्ठम् अत्यद्भुतयोगनिष्ठम् आख्यानमत्यद्भुतयोगनिष्ठम् आख्याहि अनन्ताचरितोपपन्नम् आख्याह्यनन्ताचरितोपपन्नम् आख्याह्यनन्ताचरितोपपन्नम् पारीक्षितम् भागवताभिरामम् पारीक्षितम् भागवताभिरामम् பாரீக்ஷிதம் பாகவதாபிராமம். இப்படி ரிஷிகள்லாம் கேள்வி கேட்டாள், ரொம்ப கெஞ்சி கேட்டாள். சூத்த புராணிக்கிற பார்த்து கதையை சொல்லணும்னுட்டு உடனே சூத்தர் அவளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சாள். அஹோ வயம் ஜன்மபிருதோத்யஹாஸ்ம விருதானுருத்யாபி விலோமஜாதாஹ தௌஷ்குல்யமாதிம் விதுனோதி சீக்கிரம் மகத்தமானாம் அபிதானயோகः. ஆஹா, இதுதான் நிதித்தியாசனம்னு பேரு. நிதித்தியாசனம்னா பகவத்கதையை அதுலேருந்து கேட்டதுக்கு அப்புறம் அதை மனனம் பண்ணி அதுக்கப்புறம் நிதித்தியாசித்தம். அடிக்கடி அதை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது, டிஸ்கஷன் பண்ணுறது. அப்படி மகான்களோட பண்ணினா என்ன ஆகும்னா மகத்தமானாம் அபிதான யோகா. அபிதான யோகம்னா இப்படி பேசிட்டு இருக்கிறது. பெரிய மகான்கள் சங்கராச்சாரியார் மாதிரி இருக்கப்பட்ட மகான்கள் இருக்காளே, அவளோட ஒரு 5 வார்த்தை பேசினா போறோம்னே உடனே என்ன பண்ணும்னா அஹோ வயம் ஜென்ம பிருதோத்யஹாஸ்மா. இந்த ஜென்மா கரையேறி போச்சுங்கிறாள் சூத்தர். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், சூத்தருங்கிற பட்டத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஜாதி, விலோம ஜாதி, பிரதிலோம ஜாதி. அதனால அவள் பிராமணாள் இல்லை, அவள்லாம் பிராமண ஜாதியில பிறந்தவாள் இல்லை. ஆனா அப்படி இருந்து கூட அவளை பெரிய மகான்களா நினைச்சு அவள்கிட்ட கதையை கேட்கிறாள். என்ன காரணம்னால் அவள்கிட்ட அப்பேற்பட்ட ஒரு குணம் இருக்கு, பகவானுடைய கதையை சொல்றதுனால அவள் ஞானி. அது எப்படி ஆச்சுனால் விருத்தானுருத்தியா அபிவிலோமஜாதாக. அபிவிலோமஜாதாக, நான் விலோம ஜாதியில இருந்தா கூட நீங்கள் எல்லாரும் பெரிய ரிஷிகள் பிராமணாலாம் வந்திருக்கீர்கள் யாகம் பண்ணணும்ட்டு எல்லாரும் கீழே உட்காந்துன்னு என்ன பெரிய சீட்டை கொடுத்து ஆசனத்தை போட்டு உட்காந்து வச்சு எங்கிட்டே இந்த கதைகள்லாம் கேட்கறேல. என்ன காரணம் தெரியுமா? விருத்தானுருத்தி. விருத்தா யாரு? விருத்தாள் சுக்கரை போய் சொல்றாள். சுகர் சின்ன குழந்தை, அவரை போய் கிழவருங்கிறார். என்ன கிழவர்? சீல விருத்தா. முழு குணமும் இருக்கு, பகவானுடைய குணங்கள் பூர்ணமா அவர்கிட்ட இருக்கு. அதனால சுகரை பார்த்து அந்த விருத்த வயசான அந்த சுகர், ஞான விருத்தரான சுகரை சேவனை பண்ணமே, சர்வீஸ் பண்ணேனே, அவரோட பேசிட்டு இருந்தேனே. தௌஷ்குல்யமாதிம், மனசுல இருக்கப்பட்ட சிரமத்துக்கு பேரு ஆதின்னு பேரு, உடம்புல இருக்கப்பட்ட சிரமத்துக்கு பேரு வியாதின்னு பேரு. ஆதி மனசுல என்னென்ன இருந்ததோ எல்லாம் நீங்கி போயிடுச்சு. தௌஷ்குல்யம் வேற அந்நிய குலத்துல பிறந்திருந்தா கூட அதனால ஏற்படுற சிரமங்கள் எல்லாம் போயிடுத்துங்கிறாள். உதுனோதி சீக்கிரம் மகத்தமானா அபிதான யோகா. பெரிய மான்கள் சுக்காச்சாரியாள், அவள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால காரணம்ங்கிறாள் சூத்தர். அதை ஞாபகப்படுத்திக்கிறாள். இதை சாக்கு வச்சுட்டு சுக்காச்சாரியால ஒரு தடவை குருவை ஞானம் வச்சிருந்தார், தியானம் பண்ணிட்டாள். குத புனர்கிரணதோ நாம தஸ்ய மகத்தமைகாந்த பராயணஸ்ய. திருப்பி திருப்பி அந்த ஃப்ரேஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா பகவான்னு சொல்லாமல் மகத்தமைகாந்த பராயணஸ்ய, பெரிய மகத்தமாள், சாதாரண மகான்கள் இல்லை, மகத்தமாள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சங்கராச்சாரியார், இப்படி எல்லாம் பெரிய மகான்கள் இருக்காளே மகத்தமாள்.
அந்த மகத்தமா ஏகாந்தமா சுவாமியை தியானிப்பாளாம், பாராயணம் பண்ணுவாளாம். அதனால அப்பேற்பட்ட மகான்கள் பாராயணம் பண்ற சுவாமிங்கிறாள். மகத்தமைகாந்த பாராயணஸ்ய குத புனர்கிரணதோ நாம தஸ்ய. அவருடைய நாமாவை ஜபிச்சா போருமாம், பகவானுடைய நாமாவை ஜபிச்சா போருங்கிறார் கடைசியில. பாகவதனுடைய சித்தாந்தமே அதுதான். இம்மிடியா எல்லாம் ஞானம் வந்துடாது. ஞானம் வர்றதுக்கு படிப்படியா தான் போய் ஆகணும். ஆரம்பத்திலேயே நீங்க எம்ஐடியில் போய் சேர முடியாது. முதல்ல 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் கிண்டர் கார்டன் எல்லாம் படிச்சு முடிச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் பரீட்சையெல்லாம் எழுதி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் உள்ள நுழைக்கலாம். அப்படி ஆரம்பமே ஞானி ஆக முடியாது. அதுக்கு மகான்களை போய் ஆசிரியிச்சு அவா சங்கம் ஏற்படணும். அவா அப்பா சொல்லி தருவாள், வியாக்கியானம் பண்ணுவாள், டிஸ்கஷன் பண்ணுவாள். அப்போ அதனால என்ன ஆகும்னாள், ஆத்ம விசாரம் வந்துடும். ஆத்மாவை பத்தி விசாரம் ஆரம்பிச்சு ஞானம் வந்துடும். அப்ப குத புனர்கிரணதோ நாம தஸ்ய. அதனாலதான் மகான்கள்னா நாம பாராயணம் பண்ணிருப்பாள். நாம சித்தாந்த பண்ணவாள். போதேந்திர சுவாமிகள் சங்கராச்சாரியாரா இருந்திருக்கார். அங்க கோவிந்தபுரத்துல அவருடைய சமாதி இருக்கு. அவள்லாம் நாமத்தை சொல்லிட்டே இருப்பாள், பகவானுடைய நாமாவே ராம 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 ராமன்னு சொல்லிட்டே இருக்கு. இப்படி பண்ணா மகாந்தமேகாந்த பாராயணசிய உள்ள தெரிய ஆரம்பிச்சுடுவாள் சுவாமி. யோ அனந்த சக்தி, பகவான் அனந்தா. என்ன காரணம்னாள், பகவான் அனந்த சக்தினாள், ஆம்னி பொட்டன்ட். அனந்த சக்தினா ஆம்னி பொட்டன்ட்னு அர்த்தம். எல்லாவற்றையும் இருக்கு பகவான் பவர். அந்த பகவான் அதனால அது மாத்திரம் இல்ல, அவர் அனண்டிங், அவருக்கு முடிவு என்பதே கிடையாது. அனந்தஹா மகத்குணத்வாத்யம் அனந்தமாகு. அவருக்கு ரொம்ப ஔதாரிய குணங்கள். மகத்குணத்வாத்து எம் அனந்தமாகு. அந்த அப்பேற்பட்ட குணங்கள் இருக்கிறதுனால அவருக்கு பேரே அனந்தன்னு பேரு. சுவாமிக்கு பேரே அனந்த பத்மநாபன், அனந்தன்னு பேரு. ஏதாவதாலம் ஏதாவதா அலம் நனு சூச்சிதேன குணைரசாம்ய அனதி சாயனஸ்ய. ஏதாவதாலம் நனு சூச்சிதேன குணைரசாம்ய அனதிசாயனஸ்ய இத்வேதரான் பிரார்த்தயதோ விபூதிः யஸ்யாங்கிரேணும் ஜுஷதே நபீப்சோஹோ. மகாலட்சுமி என்ன பண்றாளாம், எல்லாரும் போய் அவள் வரணும்னு காத்துருக்காளாம். அவள்கிட்ட போய் மகாலட்சுமி கட்டாட்சம் தேவைன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தேவதைகள்லாம் போய் அவளை உபாசிக்கிறாள். ஆனா அவளை உபாசிக்காதவர் மகாவிஷ்ணு. ஆனா மகாவிஷ்ணு இவளை உபாசிக்கிறாளாம். அந்த மகாவிஷ்ணுடைய கால்கள் இருந்த தூளி இருக்கே, அது நம்ம மேல படணும்ட்டு. யஸ்யாங்கிரேணும் உஷதே நபீப்சா அதாபி தத்பாதநகாவசிருஷ்டம் ஜகத்விரிஞ்சோப கிருதார்ஹணாம்பா. எந்த பகவான் மகாவிஷ்ணுடைய நகத்திலிருந்து ஜலம், அதான் கங்கா ஜலமா பிரவாகிச்சது. அதை பிரம்மா உபாசிச்சிருக்காள், அதை எடுத்து வச்சுருக்காள். சங்கரர் சிவன் தலையில தரிச்சுருக்காள். அவள்லாம் க்ஷேமத்தை அடைஞ்சுட்டாளாம். இந்த பகவானுடைய பாதங்கள்லேருந்து நகத்திலேருந்து வந்த கங்கையை பார்த்துட்டு சேஷம் புனாதி அந்யதமோ முகுந்தாத் கோ நாமலோகே பகவத் பதார்த்தா யத்ரானுரக்தாः சகசைவ தீராः யபோக்ய தேகாதிஷு சங்கமூடம் பிரஜந்தி தத் பாரமஹம்ஸ்யமந்த்யம் யஸ்மின் அஹிம்சோபசமஸ்வதர்மः. யஸ்மின் அஹிம்ச உபசமः ஸ்வதர்மः. பரமஹம்சாள்னா அந்த பகவானை போய் ஆராதிக்கிறாளாம். தீராள். தீராள்னா என்னன்னா ரொம்ப ஸ்டெடியா இருக்கப்பட்டவாள். இதுன்னு நினைச்சுன்னு விட்டுட மாட்டாள். தீரஹான்னு பேரு. அவள்னா கண்ட்ரோலா இருக்கப்பட்டவாள். அவ என்ன பண்றாள்னா, தேகத்துல இருக்கப்பட்ட சங்கத்தை விட்டுவிட்டு ஜெயந்தி பாரமஹம்சியம் அந்தியம் கடைசியில பரமஹம்சாள் ஆயிடுறாளாம். அவளுக்கு என்ன குணம்னா அஹிம்ச உபசமஹா ஸ்வதர்மஹா. அந்த பரமஹம்சாள்னு யாரை தெரிஞ்சுக்கலாம்னா, அவ ஒரு பிராணியை ஹிம்சை பண்ண மாட்டாள்.
அவ ரொம்ப அஹிம்சா பரமோ தர்மான்ட்டு ஹிம்சை பண்ணாமல் இருப்பாளாம். உபசமாக வைராக்கியம் இருக்குமா, ஸ்வதர்மா தங்கள் செய்ய வேண்டிய தர்மத்து மேல ஒரு விராகமா இருந்துப்பா. அதான் அவளுடைய தர்மம். இது ரெண்டு தான் அவளுடைய தர்மம். ஏற்பட்ட மகான்கள் இருக்காளே பரமஹம்சாள். இந்த பரமஹம்சாள்னா சுவாமியை போய் தியானம் பண்றாளாம். அந்த சுவாமியை பத்தி நீங்க கேட்கிறேங்கிறாள். அகம் ஹி பிருஷ்டோ அரியமணோ பவத்பி. ஏ பிராமணாளே, ஏ ரிஷிகளே, நீங்கள்லாம் சாதாரண ரிஷி இல்லைன்னாள். அரியமணஹானாள். அரியமான்ட்டு சூரியனுக்கு ஆதித்யனுக்கு பேர். மொத்தம் துவாதசாதித்யாள்னு 12 ஆதித்யாள். அதுல ஒரு ஆதித்யனுக்கு பேரு அரியமணன்னு பேரு, சூரியனுக்கு பேரு. சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி நீங்கெல்லாம் பிரகாசிச்சுட்டு கேள். நீங்க சூரியனுக்கு ஒப்பான வாழ். அப்பேற்பட்ட நீங்கள் என்ன பண்றீர்கள்? ஆச்சக்ஷ ஆத்மாவ கமோ அத்ரயாவானு நப பதந்தியாத்மசமம் பதத்ரிணஹ ததா சமம் விஷ்ணு கதிம் விபச்சிதஹ. எத்தனைதான் படிச்சிருந்தாலும் எத்தனை ஒவ்வொருத்தனுக்கு முடியுமோ அத்தனை தான் பண்ண முடியும். அதனால நான் என்னால முடிஞ்ச மட்டும் சொல்றேன். எப்படி ஒரு பக்ஷி, எல்லா பக்ஷியும் உயரக்க கருடன் மாதிரி பறக்க முடியுமா? 2 மைல் உயரக்க பறக்க முடியாது. சில பக்ஷினால்தான் அதுக்கு பவர் இருக்கு, பறக்க முடியும். அந்தந்த பக்ஷிக்கு எத்தனை பறக்க முடியுமோ அத்தனை உயரம் தான் பறக்க முடியும். அப்படி இவர் சொல்றாரு ரொம்ப வினயத்தோடு கூட. சூதர், என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு ஏன்னா வினயத்தோடு சொல்றாரு. என்ன கதைன்னு சொல்றேன் பார்த்துக்கோ. பரீட்சித்துக்கு சாபம் ஏற்பட்ட வரலாறு சொல்ல போறேன்னா, ஏகதா தனுருத்யம்ய விசரன் மிருகயாம் வனே மிருகான் அனுகத ஸ்ராந்தः க்ஷுதிதः த்ரிஷிதோ பிருஷம். மகாராஜாவான பரீட்சித்து ஒரு தடவை வேட்டையாட போனான். ராஜாக்கள்னா வேட்டையாட போவாள். காடு முழுக்க அலைஞ்சா ஒரு வேட்டையும் கிடைக்கல. மிருகான் அனுகதா ஸ்ராந்தகான, ஸ்ராந்தகான களைப்பு. களைப்பு இல்லாம இருந்தா விஸ்ராந்தி. விஸ்ராந்தியா உட்காந்துக்கு போறேன்னு சொல்றது இல்லையா? விஸ்ராந்தினா களைப்பு இல்லேன்னு அர்த்தம். ஸ்ராந்தகான களைப்பு, ஒரேடியா களைச்சு போயிட்டானாம் வேட்டையாடி. சுதிதா, வயதெல்லாம் ஒரே பசி, சாப்பிடாதனால. திருஷிதா, ஒரே தாகம், தொண்டையெல்லாம் வறண்டு கிடக்கு. ஜலாசயம் அச்சக்ஷாணஹ பிரவிவேஷ தமாசிரமம். அங்க அப்படி காட்டுல போறதே அங்க ஒரு ஆசிரமம் இருந்தது. அதை பார்த்தான். ஆசிரமம்னு பேரை வர காரணம் என்னன்னா சிரமத்தை போகக்கூடிய இடம் ஆசிரமம். அழகா பர்ணசாலை போட்டு சொல்வாள், கிருகிருன்னு உள்ள இருக்கும். அதனால உள்ள போய் தங்கலாம். அதனால்தான் அதுக்கு ஆசிரமம்னு பேரு. ஜலாசயம், ஏதாவது தண்ணி கிடைக்குமான்னு பார்த்துன்னு உள்ள நுழைஞ்சான். ததர்ஷ முனிமாசீனம் சாந்தம் மீலிதலோச்சனம். இந்த ஆசிரமத்துக்குள்ள ஒரு ரிஷி தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காள். அப்படி பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிண்டு மீலித்த லோச்சனம் நாள். அப்படி ததர்ஷ முனிம் ஆசீனம் சாந்தம் மீலித்த லோச்சனம். கண்ணை மூடின்னு இருக்காளாம். அவர் கண்ணை மூடின்னு என்ன பண்ணாள்னா, பிரதிருத்தேந்திரிய பிராண பிரதிருத்த இந்திரிய பிராண மனோ புத்தி முபாரதம். மனசு, புத்தி, உடல்ல இருக்கப்பட்ட இந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கி உள்ள இழுத்துட்டு ஜடம் மாதிரி. ஜடம்னா என்ன? லைஃப்லெஸ். அப்படி இருந்துட்டு இருக்காளாம். தியானத்துல இருந்துட்டு இருக்கா, சமாதியில. 3 நிலை தான் உண்டு. என்ன நிலைன்னா, ஜாகிரத்து வேக்ஃபுல் ஸ்டேட்டு, ஸ்வப்னம் ட்ரீம் ஸ்டேட்டு, சுஷுப்தி தூங்குற ஸ்டேட்டு ஸ்லீப் ஸ்டேட்டு. 4வது ஸ்டேட்டு சமாதி. அதுக்கு துரியம்னு பேர் 4வது ஸ்டேட்டு. அது எல்லாரும் முடியாது. நம்ம எல்லாம் அந்த 3 ஸ்டேட்ல தான் இருப்போம். நம்ம இந்த ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம். ஸ்தானத்ரயாத் நாள் இந்த 3 ஸ்டேட்டையும் தாண்டி 4வது ஸ்டேட்டான சமாதியில இருந்து இருந்தாலாம். பிரம்மபூதம் அவிக்ரியம், டோட்டலி டிட்டாச். அவிக்ரியம்னா ஜடமா ஆயிட்டாலாம். டோட்டலி டிட்டாச்னா என்ன அர்த்தம்? உடம்புல தொட்டு பார்த்தா பல்ஸ் கிடையாது. மூச்சு என்னன்னா நின்று போய் அப்படியே மரக்கட்ட மாதிரி உட்கார்ந்துருக்காள். வெளியில என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அவளுக்கு. பிரம்மபூதம், பிரம்மனிஷ்டாள், உள்ள பிரம்மத்தோட ஐக்கியமாயிட்டாள். இருந்துட்டு இருக்காள் சமாதியில. விப்ரகீர்ண ஜடாச்சன்னம், மேலெல்லாம் ஜட தொங்குறது தலையிலேருந்து. ரௌரவேனாஜினேனச்ச, ரௌரவம்னு ஒரு மான். இந்த மான் தோலை மேலெல்லாம் போத்துட்டு இருக்காள். விசுஷ்யத்தாலுருதகம்,
ததா பூதம் அயாச்சதே. இப்போ ராஜா கேட்டான் அவரை பார்த்து, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு நாக்கு வறண்டு போய் கேட்டானாம். அலப்த திருணபூமியாதி அசம்பிராப்தார்க்ய சூன்ருதா. அவர் ராஜாக்கு கொஞ்சம் துக்கமா போயிடுச்சு. என்ன எப்போதும் பெரிய ராஜாக்கள்னா வந்தா எல்லாரும் அத்தியமா ஆச்சமனம் இதுதான் கொடுப்பாள், ஒண்ணுமே கொடுக்கல, வான்னு கூட சொல்லாம உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தான். அவஜ்ஞாதம் இவாத்மானம் அந்யமான சுகோபஹா. அதாவது நம்ம வந்தது கூட தெரியாம கண்ணை மூடின்னு உட்கார்ந்துருக்காரே அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்தது. மன்யமானா சுகோபஹா, ராஜாவுக்கு கோபம் வந்தது. அபூதபூர்வ சகசா சுத்ருட்பியாம் அத்திதாத்மனஹ. என்ன காரணம்னா, பசி வந்துட்டால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாள். பசி, தாகம், டயர்ட்னஸ், இதனால அவனுக்கு மூளை சரியா வேலை செய்யல. அபூதபூர்வா சகசா சுத் திருப்யாம் அத்தித ஆத்மனஹ பிராமணம் பிரத்யபூத் பிரம்மன்னே மத்சரோ மன்யுரேவச்ச. உடனே எனக்கு அவர் மேல ஒரு கோபம், மன்யு கோபம் வந்தது. சது பிரம்ம ரிஷேரம்சே, அம்சேன தோல். அந்த பிரம்ம நிஷ்டாளா உட்கார்ந்துருக்காளே அவருக்கு பேரு ஷமீகரர்னு பேரு. அங்கிரஸ் வம்சத்துல வந்தவர் அந்த ஷமீகரர்னு ஒரு பெரிய மகர்ஷி. அவர் மேல என்ன பண்ணான்னா, பக்கத்துல ஒரு செத்த பாம்பு ஒன்று இருந்தது. செத்த பாம்புனா படையும் நடுங்கும். இவர் ஒரு கால் விடா விடுறாரோ, பொய்யா சமாதி மாதிரி இருந்துட்டு இருக்காரோன்னு தோணித்தவனுக்கு. அதனால இந்த பாம்பை தூக்கி, செத்த பாம்பு தானே, இதை தூக்கி கழுத்துல போடுவோம், என்ன பண்றாரு பாப்போம்னு பாம்பை தூக்கி கழுத்துல போட்டான், செத்த பாம்பை. சது பிரம்ம ரிஷேரம்சே கதாசும் உரகம் ருஷா வினிர்கச்சன் தனுஷ்கோட்யா நிதாய புறமாகதா. தன்னுடைய போ இருக்கே, போ அம்பு, வில்லு, இந்த வில்லால் எடுத்து அந்த பாம்பு, செத்த பாம்பை தூக்கி அவர் கழுத்துல போட்டுவிட்டு போயிட்டான். அவன் அரண்மனைக்கு போய் சேர்ந்துட்டான். நிதாய புறம் ஆகதா. ஆனா அரண்மனைக்கு போனப்புறம் அவனுக்கு தோணித்து, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோமே. ஏஷ கிம் நிபிருதா சேஷ கரணோமி விதேக்ஷணஹ மிருஷா சமாதிராகோஸ்வித் கிம் நு ஸ்யாத் க்ஷத்ரபந்துபிஹி. ஒரு கால் நான் சாதாரண ராஜா தானே, ஒரு படி மேலையாச்சே, நம்மளாம் ரிஷியாச்சே, பிராமண ரிஷியாச்சே அப்படின்னு அகம்பாவத்திலையோ இல்ல பொய்யா படாடமா தூங்குற மாதிரி பாவிச்சிருந்து சொப்பனம் சமாதியில் இருக்கிற மாதிரி இருக்காரா பாப்போங்கிறதுக்காக போட்டு வந்தமே அப்படின்னு ராஜா நினைச்சுன்னு சிரிச்சுட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கே தாப்பம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிட்டுமே தப்புன்னுட்டு. ராஜ்ஞாகம் பிராபிதம் தாத்தம் சுத்வா தத்ரேதம் அப்ரவீத். அப்போ அந்த ஷமீகருடைய புள்ள, தஸ்ய புத்திரா அதிதேஜஸ்வி விஹரன் பாலகோர்பகைஹி அத்பகைஹி பாலகா. இன்னும் அவருக்கு சின்ன ஒரு பையன், சின்ன பிராமண பையன் அந்த ஷமீகரருக்கு. அந்த பையன் வெளியில இன்னும் மற்ற சின்ன பசங்களோட கூட விளையாண்டுருந்தான். விளையாண்டுருக்கிற சமயத்துல எல்லாரும் சொன்னா, டே உங்க அப்பா கழுத்துல பாம்புடா, செத்த பாம்பை யாரோட போட்டு போயிருக்காடான்னு. ராஜ்ஞாகம் உடனே அவன் யோசிச்சு பார்த்தான், யாருடா அது, நம்ம அப்பாவை போய் இப்படி அவமானம் பண்ணது யாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தான். அஹோ அதர்ம பாலானாம் தீவ்னாம் பலிபுஜாமிவே சுவாமின்யகம் யத்தாசானாம் வரபானாம் சுனாமிவே. உடனே அவனுக்கு கோபம் வந்தது. அவனுக்கு நல்ல சக்தி வாய்ந்த பையன், பிராமண பையன். அதையும் ஞான திருஷ்டியால பார்த்தான். ஓஹோ, இந்த பரீட்சித்துங்கிற ராஜா வந்து போட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் என்னது, கேவலம் ஒரு ராஜா, நம்ம ராஜாங்கத்தை நம்மளெல்லாம் காப்பாற்ற வேண்டிய ஆளு. எப்படி வந்து ஒரு வீட்டை நாய் காப்பாற்றுமோ அப்படி நாய்க்கு சமானம் இவன். இவன் போய் ஏற்பட்ட ஒரு சக்தியான பிராமணோத்தமன், அவர் போய் அவமானம் பண்ணிவிட்டானேன்னு அவனுக்கு மகா கோபம் வந்தது. பிராமணை க்ஷத்ரபந்துர்ஹி கிருஹபாலோ நிரூபிதா. சரி, இந்த ராஜா தான் நாய்க்கு சமானம்னு காட்டி கொடுத்துட்டான் பத்தியா, எவ்வளவு கேவலமா பண்ணிட்டு போயிட்டானு ரொம்ப கோபம் வந்தது அவனுக்கு. நான் என்ன பண்றேன் பாருன்னா, பிராமணை
क्षत्रबन्धुर्हि गृहपालो निरूपितः स कथं तद्गृहे द्वास्तः स भाण्डं भोक्तुमर्हति कृष्णे गते भगवती சாஸ்தரி உட்பதகாமினாம். பகவான் கிருஷ்ணர் போய் சேர்ந்துட்டார் வைகுண்டம்னு. இப்படி தலைக்கு தலை ஒன்றும் உபயோகம் இல்லாத தலைவர்கள்லாம் வந்து ராஜாங்கத்தை ஆண்டுட்டு இருக்கானேன்னு ஒரு துக்கப்பட்டான் அந்த பையன். தத்பின்ன சேதூன் அத்தியாகம் சாஸ்மி பஷ்யதமே பலம். தன்னுடைய சிநேகிதாள் எல்லாத்தையும் சவால் விட்டான். இதை பாருங்கோ, நான் என்னுடைய பிராமணனான என்னுடைய பலத்தை அந்த ராஜா தெரிஞ்சுப்பேன், அவனுக்கு நான் சிக்ஷை பண்றேன் பாருன்னா சொல்லிவிட்டு என்ன பண்ணான்னா, இத்யுக்த்வா ரோஷதாம் ராக்ஷः வயஸ்யான் ரிஷி பாலகः கௌஷிக்யாப உபஸ்பிருஷ்ய வாக்வஜ்ரம் விசசர்ஜः. பக்கத்துல கௌஷிகிங்கிறான ஒரு நதி, அந்த நதியில இருக்கப்பட்ட தீர்த்தத்தை எடுத்து கையால சௌச்சம் பண்ணினான். உபஸ்பிருஷ்ய அப்ப உபஸ்பிருஷ்ய பண்ணிட்டு என்ன பண்ணா, மந்திரத்தை வாயால ஒரு மந்திரத்தை சொன்னான். வாக்வஜ்ரம் விசசர்ஜ, ஒரு சாபத்தை கொடுத்தான் அந்த ராஜாவுக்கு. என்ன சாபம் கொடுத்தான்னா, இதி லங்கித மத்யாதம் தக்ஷக சப்தமேஹனி தங்ஷ்யதி ஸ்ம குலாங்காரம் சோதிதோ மே ததத்ருகம். என் அப்பாவை துவேஷிச்ச அந்த ராஜா யாரா இருந்தாலும் சரி, குலாங்காரம் குல அதமனான அந்த ராஜா இங்கே இன்னிலேருந்து 7வது நாள் தக்ஷகா சப்தமே அகனி, இன்னிலேருந்து 7வது நாள் கொடிய பாம்பு சர்ப்பராஜா தக்ஷகன் அவன் வந்து இந்த ராஜாவை கடிச்சு அவன் மரணம் அடையணுங்கிறதா சாபம் கொடுத்தான். ததோபியேத்யாஸ்ரமம் பாலஹ கலே சர்ப்பகலேவரம் பிதரம் வீக்ஷ்ய துக்கார்த்தஹ முக்தகண்டோருரோதஹ. ஆசிரமத்துக்குள்ள போனான். அப்பா கழுத்துல இருக்கிற சர்ப்பத்தை பார்த்துட்டு அவனுக்கு ஒரேடியா கோபம் வந்தது, கண்லேருந்து ஜலம் வந்தது, விஷிச்சு அழ ஆரம்பிச்சுட்டான். அதெல்லாம் நம்ம அப்பா இப்படி அவமானப்படுத்திட்டாளேன்னு சொல்லிட்டு சமீகரரை பார்த்து அவர் சமாதியில இருந்துருக்காரு, ஒண்ணுமே தெரியல. முக்தகண்டோருரோதஹா, இறஞ்சி கத்த ஆரம்பிச்சானா முக்தகண்டஹா. இவன் சத்தம் போடுறதை பார்த்து கத்தத்தை பார்த்தோன்னா அவர் மூச்சு விட்டார் சமாதியிலேருந்து. சவா ஆங்கிரசோ பிரம்மன் ஸ்ருத்வா சுத விலாபனம் உன்மீல்ய சனகைர்நேத்ரே திருஷ்ட்வா சாம்சே மிருதோரகம். பார்த்தாள், இவன் எதுக்கு ஆழ்தான் தெரியல, ஆனா தன் கழுத்துல இருக்கப்பட்ட செத்த பாம்பையும் பார்த்தாள். அதை தூக்கி விட்டு இருந்தார் வெளியில. விசர்ஜியம் ஜபப்ரச்ச வத்ச கஸ்மாதிரோதிஷி. ஏன்பா குழந்தை ஏன் அழற, விசிச்சு அழறிய என்ன காரணம்னாள். ஏனவாதே அபகிருத்தம் இத்யுக்த நியவேதயத்து. அப்போ அப்பா பத்து குழந்தை சொல்ல ஆரம்பிச்சான். அப்பா என்ன உத்தரம் பண்ணல, ஆனா உங்களை பாருங்கோ இப்படி அவமதிச்சுட்டானே, அதனால அவனுக்கு சாபம் கொடுத்துட்டேன். நான் நிசம்ய சப்தம் அததர்ஹம் நரேந்திரம் சப்ராஹ்மணோ நாத்மயம் அபியனந்தது. அந்த மகாராஜாவே நீலேருந்து 7 நாள்ல தக்ஷகன் கடிக்கணுங்கிறதா சாபத்தை கொடுத்துட்டேன்பா, அது அவனுக்கு நல்ல சிக்ஷை பண்ணிவிட்டேங்கிறதா சொன்னான் குழந்தை. இதை கேட்டோடனே அவருக்கு அவன் மேல திருப்தி ஏற்படலையாம், ரொம்ப வருத்தப்பட்டார். அதனால இப்படி பண்ணிட்டானே பையன், சின்ன பையன் இருக்கிறதுனால தப்பு பண்ணிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாள். நிசம்ய சப்தம் அததர்ஹம் நரேந்திரம். ஏற்பட்ட ஒரு சக்தியான ராஜாவன் ஏதோ வந்தத்துல ஏதோ பசினாலையும் தாகத்தினாலையும் ஏதோ ஒரு கெடுதல் செஞ்சுட்டான். ஆனா அவனை போய் இப்படி சாபம் கொடுத்துட்டானே, எவ்வளவு சக்தியான பரீட்சித்தவன், எவ்வளவு தர்மாத்மா, நல்ல ராஜாவாச்சேன்னு வருத்தப்பட்டாள். அஹோ பதாம்ஹு மகதத்யதே கிருதம் அல்பீயசி துரோக உருத்தமோ திருதா. அல்பீயசி துரோக, அந்த ராஜா பண்ணது திருவுண்டு விஷயம், திருவுண்டு துரோகம் பண்ணியிருக்கான் அந்த ராஜா. ஆனா அவனுக்கு பனிஷ்மெண்ட் உருதமோ திருதா, ரொம்ப டெரிபிள் பனிஷ்மெண்ட்டை நீ கொடுத்துட்டேப்பா குழந்தை, பாம்பு கடிக்கணும்னு நீ பண்ணிருக்கப்படாதுன்னாள். நவை ரிபிஹி நரதேவம் பராக்கியம் சம்மாத்தும் அர்ஹசி அவிபக்வ புத்தே. அந்த நீ அவிபக்வ புத்தே நாள், உனக்கு ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, உனக்கு புரிஞ்சுக்க சக்தி இல்ல,
ராஜாவை போய் நீ பண்ணலாமா? எந்த ராஜாங்கத்துல இப்பேற்பட்ட ஒரு ராஜா, அவன் எப்பேற்பட்ட ராஜா, கிருஷ்ணருக்கு சமானமான ததாங்க ஆணாவயம் அங்க லோகா. ராஜானாலே பகவானுக்கு விஷ்ணுவுக்கு சமானம் அவன். ஏற்பட்ட இந்த ராஜாவை போய் நீ இப்படி பண்ணிருக்கலாமா, சாபம் போட்டிருக்கலாமான்னு ரொம்ப வருத்தப்பட்டாள். ததாஹி சௌர பிரச்சுரோ விலங்ஷதி அரக்ஷமானோ அவிவரூதவட்சணாத். ராஜா இல்லாத ஒரு தேசம் என்ன ஆகும்னால், எப்படி ஒரு ஆட்டு மந்தையில ஓனா பூந்து ஆட்டெல்லாம் அடிச்சு சாப்பிடுவோமோ அப்படி சோறாள் ராபர்ட்ஸ் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் ஜனங்களெல்லாம் ஹிம்சை பண்ணி திருடின்னு போடுவாள். அதனால ராஜா ரொம்ப முக்கியம்பா. அப்படி ராஜா இல்லாம பண்ணிவிட்டே இந்த ராஜாங்கத்தேன்னாள். ததத்யனஹ பாபம் உபைத்யனன்வயம் என்னஷ்டநாதஸ்ய வசோர் விலும்பகாத் பரஸ்பரம் கிரந்தி சபந்தி விருஞ்சதே பசூன் ஸ்திரியோர்த்தான் புருதஸ்ய वो ஜனாः ததாத்ய தர்மः. ஆர்ய தர்மः अथवा சதாச்சாரம் அர்த்தः. பிரவிலீயते नृणां वर्णाश्रमाचारयुतस्त्रयीमयः ततो अर्थकामाभि निवेशितात्मनां शुनां कपीनां इव वर्णसङ्करः. ராஜா இல்லைன்னா என்ன ஆகும்னா, சுனாம் கபீனாமிவ அர்த்தகாமையோ ஏவ நிவேசித சித்தானாம் அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம், ராஜா இல்லாட்டா என்ன ஆகும், எல்லாரும் வாவா கனாபனன் ஆயிடுவா, வர்ணாசிரம தர்மம் போயிடும். அப்போ குரங்கு நாய் இவாள்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாளோ அப்படி ஜனங்கள் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாள். சதாச்சாரம் போயிடும். அவன் எதை கண்டத்தை சாப்பிடுவன், கண்டபடி நடந்துப்பன், கண்டத்தை குடிப்பன். இப்படி எது தர்மம்னு இல்லாம சதாச்சாரத்துல பிரவர்த்திக்காமல் கபீனாம் சுனாம் இவனாள், எப்படி குரங்கும் நாயும் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுடுவனே. அதனால நல்ல ராஜா இருக்கணும்பா. தர்மபாலோ நரபதி சது சம்ராட் பிரஹ்ச்ரவாஹ சாக்ஷான் மகாபாகவதः ராஜர்ஷி ஹயமேதயாட். சாபம் கொடுத்த ராஜா இருக்கானே பரீட்சிதம், சாதாரண ஆசாமி இல்லை, ராஜர்ஷி. ராஜர்ஷிக்கு சமானம், ரிஷிக்கு சமானமான ராஜா. பல அஸ்வமேத யாகங்கள் பண்ணியிருக்கான்ப்பா. மகாபாகவதன் அவன். அவனை போய் இப்படி பண்ணிட்டேன்னாள். ஸ்ருத்ருஷ்ரமயுதோ தீனः நைவாஸ்மச்சாபமர்ஹதி அபாபேஷு ஸ்வபிருத்யேஷு பாலேனாபக்வபுத்தினா பாபம் கிருதம் தத்பகவான் சர்வாத்மா க்ஷந்துமர்ஹதி. அவனுக்காக அவர் வந்து பகவானை பிரார்த்திச்சிருந்தாள். இந்த குழந்தைய தப்பா ஒரு சாபம் போட்டானே, அவனை வந்து ஒன்னும் கெடுதல் பகவான் கொடுக்காம இருக்கணுமே, அவரை மன்னிக்கணும் அவனை என்று குழந்தைக்காக அவர் வந்து கெஞ்சி பகவானை பிரார்த்திச்சிருந்தாள். திரஸ்கிருதா விப்ரலப்தாக சப்தா க்ஷிப்தா ஹதாபி ஹதா அபி. திரஸ்கிருதா விப்ரலப்தாக சப்தா க்ஷிப்தா ஹதாக அபி. நல்ல குணஞால் என்ன பண்ணுவாள்னால், திரஸ்கிருதா அபி, அவளை ஏமாத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, சாபம் கொடுத்தாலும் சரி, கொன்னே போட்டாலும் கூட அவ திருப்பி போய் வெஞ்சன்ஸோட ரிவெஞ்ச் பண்ண மாட்டாளாம். ஏற்பட்ட வாழ்லியா அப்படின்னு மகாராஜா திருப்பி ரிவெஞ்ச் எடுத்துக்க மாட்டானே, அவன் பரம பாகவதனாச்சே அப்படின்னு சொல்லி அடடா இப்படி பண்ணிவிட்டேன்னாள். நாஸ்ய தத் பிரதி குர்வந்தி தத் பக்தா பிரபவோபிஹி. அவ எத்தனை பலசாலியானாலும் இந்த குழந்தைய வந்து ஒன்னும் ஹிம்சை பண்ண மாட்டான் ராஜா. இது புத்திர கிருதாகேன ஸ்வனுதப்தோ மகாமுனி. சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாளாம். ஸ்வயம் விப்ரகிருதோ ராஜ்ஞா நைவாகம் தத சிந்தயது. ராஜா என்ன பண்ணாள்னா, ராஜாக்கு ந ஏவ அகம் தது அச்சிந்தயது பிராயேஷ சாதவோ லோகே பரைத்வந்த்வேஷு யோகிதாः நவ்யதந்தி ந ஹ்ருஷ்யந்தி யத ஆத்மா குணாஸ்ரயः. ஆத்மா குணாஸ்ரயः, நல்ல குணஞாள், நல்ல குணம் உண்டவாள் என்ன பண்ணுவாள்னா, எனக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சுட்டாளேன்னு திருப்பி போய் ரெவெஞ்ச் எடுத்துக்க மாட்டாள். அப்பேற்பட்ட குணத்தை பொருந்திய இந்த ராஜா ஆச்சேன்னு சொன்னாள். அப்படி ராஜாவை பிரசங்கிச்சு சொன்னாள். இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது.
இதை நம்ம ஒரு தடவை சேர்த்து சொல்லுவோம். சூதௌவாச்ச 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 அஹோ வயம் ஜன்ம பிருதோத்யஹ ஸ்ம அஹோ வயம் ஜன்ம பிருதோத்யஹ ஸ்ம அஹோ வயம் ஜன்ம பிருதோத்யஹ ஸ்ம वृद्धानुवृत्त्यापि विलोमजाताः वृद्धानुवृत्त्यापि विलोमजाताः वृद्धानुवृत्त्यापि विलोमजाताः दौष्कुल्यमाधिं विधुनोति शीघ्रम् दौष्कुल्यम् आधिं विधुनोति शीघ्रम् महत्तमानाम् अभिधानयोगः महत्तमानाम् अभिधानयोगः महत्तमानाभिधानयोगः कुतः पुनर्गृणतो नाम तस्य कुतः पुनर्गृणतो नाम तस्य कुतः पुनः गृणतो नाम तस्य महत्तमैकान्तपरायणस्य 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 योऽनन्तशक्तिः भगवानन्तः योऽनन्तशक्तिः भगवानन्तः योऽनन्तशक्तिः भगवानन्तः महद्गुणत्वाद्यमनन्तमाहुः महद्गुणत्वाद्यम् अनन्तमाहुः महद्गुणत्वाद्यमनन्तमाहुः एतावतालम् ननु सूचितेन एतावतालम् ननु सूचितेन एतावतालम् ननु सूचितेन गुणैरसाम्य अनतिशायनस्य गुणैरसाम्य अनतिशायनस्य गुणैरसाम्यानतिशायनस्य हित्वेतरान् प्रार्थयतो विभूतिः हित्वेतरान् प्रार्थयतो विभूतिः हित्वेतरान् प्रार्थयतो विभूतिः यस्याङ्घ्रिरेणुम् जुषते नभीप्सः अनभीप्सोः यस्याङ्घ्रिरेणुम् जुषते नभीप्सोः यस्याङ्घ्रिरेणुम् जुषते नभीप्सोः अथापि यत्पादनखावसृष्टम् अथापि यत्पादनखावसृष्टम् अथापि यत्पादनखावसृष्टम् जगद्विरिञ्चोपहृतार्हणाम्भः 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 शेषम् पुनाति अन्यतमो मुकुन्दात् शेषम् पुनात्यन्यतमो मुकुन्दात् शेषम् पुनात्यन्यतमो मुकुन्दात् को नाम लोके भगवत्पदार्थः को नाम लोके भगवत्पदार्थः को नाम लोके भगवत्पदार्थः यत्रानुरक्ताः सहसैव धीराः यत्रानुरक्ताः सहसैव धीराः यत्रानुरक्ताः सहसैव धीराः व्यपोक्यदेहादिषु सङ्गमूढम् व्यपोक्यदेहादिषु सङ्गमूढम् व्यपोक्यदेहादिषु सङ्गमूढम् व्रजन्ति तत् पारमहंस्यमन्त्यम् व्रजन्ति तत् पारमहंस्यमन्त्यम् व्रजन्ति तत् पारमहंस्यमन्त्यम् यस्मिन्नहिंसोपशमः स्वधर्मः यस्मिन्नहिंसोपशमः स्वधर्मः यस्मिन् अहिंसोपशमः स्वधर्मः अहम् हि पृष्ठो अर्यमणो भवद्भिः अहम् हि पृष्ठोऽर्यमणो भवद्भिः अहम् हि पृष्ठो अर्यमणो भवद्भिः आचक्ष आत्मावगमोऽत्र यावान् आचक्ष आत्मावगमो अत्र यावान् आचक्ष आत्मावगमोऽत्र यावान्
नभः पतन्त्यात्मसमं पतत्रिणः नभः पतन्त्यात्मसमं पतत्रिणः नभः पतन्त्यात्मसमं पतत्रिणः तथा समं विष्णुगतिं विपश्चितः तथा समं विष्णुगतिं विपश्चितः तथा समं विष्णुगतिं विपश्चितः एकदा धनुरुद्यम्य विचरन् मृगयां वने मृगान् अनुगतश्रान्तः क्षुधितस्तृषितो भृशम् जलाशयम् अचक्षाणः प्रविवेशतमाश्रमम् ददर्श मुनिमासीनम् शान्तम् मीलितलोचनम् प्रतिरुद्धेन्द्रियप्राण मनोबुद्धिमुपारतम् स्थानत्रयात् परम् प्राप्तम् ब्रह्मभूतम् अविक्रियम् विप्रकीर्णजटाच्छन्नम् रौरवेणाजिनेन च विशुष्यत्तालुरुदकम् तथा भूतमयाचते भूम्यादिः असम्प्राप्तार्घ्यसूनृतः अवज्ञातमिवात्मानम् मन्यमानश्चुकोपः अभूतपूर्वः सहसा क्षुत्रिभ्याम् अर्दितात्मनः ब्राह्मणम् प्रत्यभूद्ब्रह्मन् मत्सरो मन्युरेव च स तु ब्रह्मर्षेरंसे गतासुमुरगम् रुषा
विनिर्गच्छन् धनुष्कोट्या विनिर्गच्छन् धनुष्कोट्या विनिर्गच्छन् धनुष्कोट्या निधाय पुरमागतः निधाय पुरमागतः निधाय पुरमागतः एष किं निभृताशेष एष किं निभृताशेष एष किं निभृताशेष कर्णो मीलिते क्षणः कर्णो मीलिते क्षणः कर्णो मीलिते क्षणः मृषा समाधिराहोस्वित् मृषा समाधिराहोस्वित् मृषा समाधिराहोस्वित् किं नु स्यात् क्षत्रबन्धुभिः किं नु स्यात् क्षत्रबन्धुभिः किं नु स्यात् क्षत्रबन्धुभिः तस्य पुत्रो अतितेजस्वी तस्य पुत्रोऽतितेजस्वी तस्य पुत्रोऽतितेजस्वी विहरन् बालकोर्भकैः विहरन् बालकोर्भकैः विहरन् बालकोर्भकैः राज्ञाघं प्रापितं तातं राज्ञाघं प्रापितं तातं राज्ञाघं प्रापितं तातं श्रुत्वा तत्रेदमब्रवीत् श्रुत्वा तत्रेदमब्रवीत् श्रुत्वा तत्रेदमब्रवीत् अहो अधर्मपालानाम् अहो अधर्मः पालानाम् अहो धर्मः पालानाम् दीम्नां बलिभुजामिव दीम्नां बलिभुजामिव दीम्नां बलिभुजामिव स्वामिन्यघं यद्दासानां स्वामिन्यघं यद्दासानां स्वामिन्यघं यद्दासानां द्वारपानां शुनामिव द्वारपानां शुनामिव द्वारपानां शुनामिव ब्राह्मणैः क्षत्रबन्धुर्हि ब्राह्मणैः क्षत्रबन्धुर्हि ब्राह्मणैः क्षत्रबन्धुर्हि गृहपालो निरूपितः गृहपालो निरूपितः गृहपालो निरूपितः सकथं तद्गृहे द्वास्थः सकथं तद्गृहे द्वास्थः सकथं तद्गृहे द्वास्थः सभाण्डं भोक्तुमर्हति सभाण्डं भोक्तुमर्हति सभाण्डं भोक्तुमर्हति कृष्णे गते भगवती कृष्णे गते भगवती कृष्णे गते भगवती शास्तरी उत्पथगामिनां शास्तर्युत्पथगामिनां शास्तर्युत्पथगामिनां तद्भिन्नसेतून् अद्याहम् तद्भिन्नसेतूनद्याहम् तद्भिन्नसेतूनद्याहम् शास्मि पश्यत मे बलम् शास्मि पश्यत मे बलम् शास्मि पश्यत मे बलम् इत्युक्त्वा रोषतां राक्षः इत्युक्त्वा रोषतां राक्षः इत्युक्त्वा रोषतां राक्षः वयस्यान् ऋषिबालकः वयस्यान् ऋषिबालकः वयस्यान् ऋषिबालकः कौशिक्याप उपस्पृश्य कौशिक्याप उपस्पृश्य कौशिक्याप उपस्पृश्य वाग्वज्रं विससर्जः वाग्वज्रं விசசர்ஜः சாபம் போட்டது வாக் வஜ்ரம்ங்கிறாள். அப்படியே இடி விழுந்த மாதிரி வாயால பேசினானா. இதி லங்கித மர்யாதம் இதி லங்கித மர்யாதம் தக்ஷகः சப்தமே ஹனி தக்ஷகः சப்தமே ஹனி
तक्षकः सप्तमेहनी दंश्यति स्म कुलाङ्गारम् दंश्यति स्म कुलाङ्गारम् दंश्यति स्म कुलाङ्गारम् चोदितो मे ततद्रुहम् चोदितो मे ततद्रुहम् चोदितो मे ततद्रुहम् ततो अभ्येत्याश्रमम् बालः ततोऽभ्येत्याश्रमम् बालः ततोऽभ्येत्याश्रमम् बालः गले सर्पकलेवरम् गले सर्पकलेवरम् गले सर्पकलेवरम् पितरम् वीक्ष्य दुःखार्तः पितरम् वीक्ष्य दुःखार्तः पितरम् वीक्ष्य दुःखार्तः मुक्तकण्ठो रुरोदः मुक्तकण्ठो रुरोदः मुक्तकण्ठो रुरोदः स वा आङ्गिरसो ब्रह्मन् स वा आङ्गिरसो ब्रह्मन् स वा आङ्गिरसो ब्रह्मन् श्रुत्वा सुतविलापनम् श्रुत्वा सुतविलापनम् श्रुत्वा सुतविलापनम् उन्मील्य शनकैर्नेत्रे उन्मील्य शनकैर्नेत्रे उन्मील्य शनकैर्नेत्रे दृष्ट्वा चांसे मृतोरगम् दृष्ट्वा चांसे मृतोरगम् दृष्ट्वा चांसे मृतोरगम् विसृज्यतम् च पप्रच्छ विसृज्यतम् च पप्रच्छ विसृज्यतम् च पप्रच्छ वत्स कस्माद्धिरोदिषि वत्स कस्माद्धिरोदिषि वत्स कस्माद्धिरोदिषि हेन वा ते अपकृतम् हेन वा ते अपकृतम् हेन वा ते अपकृतम् इत्युक्तः स निवेदयत् इत्युक्तः स न्यवेदयत् इत्युक्तः स न्यवेदयत् निशम्य शप्तम् अतदर्हम् नरेन्द्रम् निशम्य शप्तम् अतदर्हम् नरेन्द्रम् निशम्य शप्तम् अतदर्हम् नरेन्द्रम् सब्राह्मणो नात्मजमभ्यनन्दत् सब्राह्मणो नात्मजमभ्यनन्दत् सब्राह्मणो नात्मजमभ्यनन्दत् अहो बताम्हो महदद्यते कृतम् अहो बताम्हो महदद्यते कृतम् अहो बताम्हो महदद्यते कृतम् अल्पीयसि द्रोह उरुर्दमो धृतः अल्पीयसि द्रोह उरुर्दमो धृतः अल्पीयसि द्रोह उरुर्दमो धृतः न वै नृभिः नरदेवम् पराख्यम् न वै नृभिः नरदेवम् पराख्यम् न वै नृभिः नरदेवम् पराख्यम् सम्मातुमर्हसि अविपक्वबुद्धे सम्मातुमर्हसि अविपक्वबुद्धे सम्मातुम् अर्हस्य विपक्वबुद्धे यत्तेजसा दुर्विषहेण गुप्ता यत्तेजसा दुर्विषहेण गुप्ता यत्तेजसा दुर्विषहेण गुप्ता विन्दन्ति भद्राणि अकुतो भयाः प्रजाः विन्दन्ति भद्राण्यकुतो भयाः प्रजाः विन्दन्ति भद्राणि अकुतो भयाः प्रजाः अलक्ष्यमाणे नरदेवनाम्नि अलक्ष्यमाणे नरदेवनाम्नि रथाङ्गपाणा वयम् अङ्गलोकः रथाङ्गपाणा वयम् अङ्गलोकः रथाङ्गपाणा वयम् अङ्गलोकः तदा हि चौरप्रचुरो विनङ्क्ष्यति तदा हि चौरप्रचुरो विनङ्क्ष्यति तदा हि चौरप्रचुरो विनङ्क्ष्यति अरक्ष्यमाणो अविवरूथवत्क्षणात् अरक्ष्यमाणः अविवरूथवत्क्षणात् अरक्ष्यमाणः अविवरूथवत्प्रक्षणात् क्षणात् तदद्यनः पापम् उपैत्य नन्वयम्
तदद्यनः पापमुपैत्यनन्वयम् तदद्यनः पापमुपैत्यनन्वयम् यन्नष्टनाथस्य वसोर्विलुम्पकात् यन्नष्टनाथस्य वसोर्विलुम्पकात् यन्नष्टनाथस्य वसोर्विलुम्पकात् परस्परम् घ्रन्ति शपन्ति वृञ्जते परस्परम् घ्नन्ति शपन्ति वृञ्जते परस्परम् घ्नन्ति शपन्ति वृञ्जते पशून् स्त्रियोऽर्थान् पुरुषस्य वो जनाः पशून् स्त्रियो अर्थान् पुरुषस्य वो जनाः पशून् स्त्रियोऽर्थान् पुरुषस्य वो जनाः तदार्यधर्मः प्रविलीयते नृणाम् तदार्यधर्मः प्रविलीयते नृणाम् तदार्यधर्मः प्रविलीयते नृणाम् वर्णाश्रमाचारयुतस्त्रयीमयः 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 ततो अर्थकामाभिनिवेशितात्मनाम् ततोऽर्थकामाभिनिवेशितात्मनाम् शूनाम् कपीनाम् इव वर्णसङ्करः शूनाम् कपीनाम् इव वर्णसङ्करः शूनाम् कपीनाम् इव वर्णसङ्करः ஸ்ரீதர வியாக்கியானத்துல சொன்னாள் ஆரிய தர்மம்னு சொன்னாலே அது என்ன அர்த்தம்னா சதாச்சாரா இத்தியர்த்தः இந்த இடத்துல சொன்னாள் அர்த்தகாமாபி அபிநிவேசிதாத்மனாம்னாள் அதுக்கு சொன்னால் சுனா கபீனாமிவ அர்த்த காமயோகோ ஏவ அபிநிவேசிதானாம் நாள் என்ன அர்த்தம் மனுஷனுக்கு 4 புருஷார்த்தத்துல தர்மார்த்த காம மோட்சம் அது அர்த்தம் காமம் 2 மாத்திரம் இருந்துட்டுன்னா பாக்கி தர்மத்துக்கும் இது மோட்சத்தையும் விடான்னு விட்டாங்க இப்போ நமக்கும் அனிமல்ஸுக்கும் வித்தியாசம் கிடையாது they also go and work on instinct பிராணிகள் ஜந்துக்கள் இருக்கே அதுகளுக்கு அர்த்தம் காமம் 2 தான் முக்கியம் அர்த்தம்னா என்ன சாப்பாடு காமம் procreation so that the species can keep on continuing the species அதனால அர்த்த காமம் தான் அவளுக்கு சுனான் கபீனான் சொன்னாள் தர்மபாலோ நரபதிஹி தர்மபாலோ நரபதிஹி தர்மபாலோ நரபதிஹி சது சம்ராட் ப்ரஹச்ரவாஹ சது சம்ராட் ப்ரஹச்ரவாஹ சது சம்ராட் ப்ரஹச்ரவாஹ சாக்ஷான் மகாபாகவதः சாக்ஷான் மகாபாகவதः சாக்ஷான் மகாபாகவதः ராஜர்ஷிः ஹயமேதயாட் ராஜர்ஷிः ஹயமேதயாட் ராஜர்ஷிர்ஹயமேதயாட் க்ஷுத்ரச்ரமயுதோ தீனः க்ஷுத்ரச்ரமயுதோ தீனः க்ஷுத்ரச்ரமயுதோ தீனः நைவாஸ்மச்சாபமர்ஹதி நைவாஸ்மச்சாபமர்ஹதி அபாபேஷு ஸ்வபிருத்யேஷு அபாபேஷு ஸ்வபிருத்யேஷு அபாபேஷு ஸ்வபிருத்யேஷு பாலேனா பக்வபுத்தினா பாலேனா பக்வபுத்தினா பாலேனா பக்வபுத்தினா பாபம் கிருதம் தத்பகவான் பாபம் கிருதம் தத்பகவான் பாபம் கிருதம் தத்பகவான் சர்வாத்மா க்ஷந்துமர்ஹதி சர்வாத்மா க்ஷந்துமர்ஹதி சர்வாத்மா க்ஷந்துமர்ஹதி திரஸ்கிருதா விப்ரலப்தாः திரஸ்கிருதா விப்ரலப்தாः திரஸ்கிருதாः விப்ரலப்தாः शब्दाक्षिप्ताः हतापि हता अपि शब्दाः क्षिप्ताः हता अपि शब्दाः क्षिप्ताः हताः अपि नास्य तत् प्रतिकुर्वन्ति नास्य तत् प्रतिकुर्वन्ति नास्य तत् प्रतिकुर्वन्ति तद्भक्ताः प्रभवोऽपि तद्भक्ताः प्रभवोऽपि तद्भक्ताः प्रभवोऽपि
इति पुत्रकृताघेन इति पुत्रकृताघेन इति पुत्रकृताघेन सो अनुतप्तो महामुनिः सोऽनुतप्तो महामुनिः सोऽनुतप्तो महामुनिः स्वयं विप्रकृतो राज्ञा स्वयं विप्रकृतो राज्ञा स्वयं विप्रकृतो राज्ञा नैवागं तदचिन्तयत् நைவாகம் ததச்சிந்தயத். அதான் மகான்களுடைய விசேஷம். சமீகரர் தனக்கு அவமானம் பண்ணப்பட்டிருந்தா கூட பெரிய தப்பா ஒன்றும் நினைச்சுன்னு இவர். பிராயச சாதவோ லோகே பிராயச சாதவோ லோகே பிராயச சாதவோ லோகே பரைர்த்வந்த்வேஷு யோஜிதாः பரைர்த்வந்த்வேஷு யோஜிதாः परैर्द्वन्द्वेषु योजिताः न व्यथन्ति न हृष्यन्ति न व्यथन्ति न हृष्यन्ति न व्यथन्ति न हृष्यन्ति यत आत्मा गुणाश्रयः यत आत्मा गुणाश्रयः यत आत्मा गुणाश्रयः. ओम् इति श्रीमद्भागवते महापुराणे प्रथमस्कन्धे विप्रशापोपलम्भन वर्णनं नाम 18 श्रीहरये नमः. श्रीहरये नमः. अथ प्रथमस्कन्धे श्रीमद्भागवते प्रथमस्कन्धे 18 श्रीहरये नमः. सूत उवाच यो वै द्रौण्यस्त्र विप्लुष्टः न मातुरुदरे मृतः अनुग्रहाद् भगवतः कृष्णस्याद्भुतकर्मणः ब्रह्मकोपोत्थिताद्यस्तु तक्षकात् प्राणविप्लवात् न सम्मुमोहोरुभयात् भगवत्यर्पिताशयः उत्सृज्य सर्वतः सङ्गम् विज्ञाताजितसंस्थितिः वैयासकेऽर्जहौ शिष्यो गङ्गायां स्वं कलेवरम् नोत्तमश्लोकवार्तानाम् जुषताम् तत्कथामृतम् स्यात् सम्भ्रमो अन्तकालेऽपि स्मरताम् तत्पदाम्बुजम् तावत् कलिर्न प्रभवेत् प्रविष्टोऽपीह सर्वतः यावदीशो महान् उर्व्याम् अभिमन्यवयेकराट् यस्मिन्नहनिर्यर्ह्येव भगवान् उत्ससर्जगाम् तदैवेहानुवृत्तोऽसौ अधर्मप्रभवः कलिः नानुद्वेष्टि कलिम् सम्राट् सारङ्गैव सारभुक् कुशलान्याशु सिद्ध्यन्ति इतराणि कृतानि यत् किन्नु बालेषु शूरेण कलिना धीरभीरुणा अप्रमत्तप्रमत्तेषु यो भृको नृषु वर्तते उपवर्णितमेतद्वः पुण्यम् पारीक्षितम् मया वासुदेव कथोपेतम् आख्यानम् यदपृच्छत यः या कथा भगवतः कथनीयोरुकर्मणः गुणकर्माश्रया पुंभिः संसेव्यात्ता बुभूषुभिः ऋषे ऊचुः सूतजीवसमाः सौम्ये शाश्वतीर्विशदम् यशः यस्त्वम् शंससि कृष्णस्य मत्यानाममृतम् हिनः कर्मण्यस्मिन् अनाश्वासे धूमधूम्रात्मनाम् भवान् आपाययति गोविन्द आदपद्मासवम् मधु तुलयामलवेनापि न स्वर्गम् न पुनर्भवम् भगवत्सङ्गिसङ्गस्य मर्त्यानाम् किमुताशिषः को नाम तृप्येद् रसवित् कथायाम् महत्तमैकान्तपरायणस्य नान्तम् गुणानाम् अगुणस्य जग्मुः योगेश्वराये भवपाद्ममुख्याः तन्नो भवान् वै भगवत्प्रधानो महत्तमैकान्तपरायणस्य हरेरुदारम् चरितम् विशुद्धम् शुश्रूषताम् नो वितनोतु विद्वन्
स वै महाभागवतः परीक्षित् येनापवर्गाख्यम् अदभ्रबुद्धिः ज्ञानेन वैयासकि शब्दितेन भेजे खगेन्द्रद्वयपादमूलम् तन्नः परम् पुण्यम् असंवृतार्थम् आख्यानमत्यद्भुतयोगनिष्ठम् आख्याह्यनन्ताचरितोपपन्नम् पारीक्षितम् भागवताभिरामम् श्रुतुवाच अहो वयम् जन्मभृतोऽद्यः स्म वृद्धानुवृत्त्यापि विलोमजाताः दौष्कुल्यमादिम् विधुनोति शीघ्रम् महत्तमाना अभिधानयोगः कुतः पुनर्गृह्णतो नाम तस्य महत्तमैकान्तपरायणस्य योऽनन्तशक्तिर्भगवाननन्तः महद्गुणत्वाद्यमनन्तमाहुः एतावतालम् ननु सूचितेन गुणैरसाम्यानतिशायनस्य हित्वेतरान् प्रार्थयतो विभूतिः यस्याङ्घ्रिरेणुम् जुषते न भीप्सोः अथापि यत्पादनखावसृष्टम् जगद्विरिञ्चोपहृतार्हनाम्भः शेषम् पुनाति अन्यतमो मुकुन्दात् को नाम लोके भगवत्पदार्थः यत्रानुरक्ताः सहसैव धीराः व्यपोह्यदेहादिषु सङ्गमूढम् व्रजन्ति तत् पारमहंस्यमन्त्यम् यस्मिन्नहिंसोपशमस्वधर्मः अहम् हि पृष्ठो अर्यमणो भवद्भिः आचक्ष आत्मावगमोऽत्र यावान् नभः पतन्त्यात्मसमम् पतत्रिणः तथा समम् विष्णुगतिम् विपश्चितः एकदा धनुरुद्यम्य विचरन् मृगयाम् वने मृगान् अनुगतः श्रान्तः क्षुधितस्तुषितो भृशम् जलाशयम् अचक्षाणः विवेचनमाश्रमम् ददर्श मुनिमासीनम् शान्तम् मीलितलोचनम् प्रतिरुद्धेन्द्रियप्राण मनोबुद्धिमुपारतम् स्थानत्रयात् परम् प्राप्तम् ब्रह्मभूतम् अविक्रियम् विप्रकीर्णजटाच्छन्नम् रौरवेणाजिनेन च विशुष्यत्तालुरुदकम् तथा भूतमया च ते भूम्यादिः असम्प्राप्तार्घ्यसूमृतः अवज्ञातमिवात्मानम् हन्यमानच्युकोपः अभूतपूर्वः सहसा श्रुतृभ्याम् अद्दितात्मनः ब्राह्मणम् प्रत्यभूद्ब्रह्मन् मत्सरो मन्युरेव च स तु ब्रह्म ऋषेरंसे गतासुमुरगम् मृषा विनिर्गच्छन् धनुष्कोट्या निधाय पुरमागतः यशकिम् निभृता शेष कर्णो मीलिते क्षणः मृषा समाधिराहोस्वित् किं नु स्यात् क्षत्रबन्धुभिः तस्य पुत्रोऽति तेजस्वी विहरन् बालकोर्भकैः राज्ञाघम् प्रापितम् तातम् श्रुत्वा तत्रेदमब्रवीत् अहो अधर्मः पालानाम् भीम्नाम् बलिभुजामिव स्वामिन्यघम् यद्दासानाम् द्वारपानाम् शुनामिव ब्राह्मणे क्षत्रबन्धुर्हि गृहपालो निरूपितः स कथम् तद्गृहे द्वास्थः सभाण्डम् भोक्तुमर्हति कृष्णे गते भगवती शास्त्रन्युत्पथगामिनाम् तद्भिन्नसेतून्नद्याहम् शास्मि पश्यत मे बलम् इत्युक्त्वा रोषताम् राक्षः वयस्यान् ऋषिबालकः कौशिक्याप उपस्पृश्य वाग्वज्रम् विससर्जः इति लङ्घितमद्यादम् तक्षकः सप्तमेहनी दंश्यति स्म कुलाङ्गारम्
शोधितो मे ततद्गृहम् ततोऽभ्येत्याश्रमम् बालः गले सर्पकलेवरम् पितरम् वीक्ष्य दुःखात्तः मुक्तकण्ठोरुरोधः स वा आङ्गिरसो ब्रह्मन् श्रुत्वा सुतविलापनम् उन्मील्य शनकैर्नेत्रे दृष्ट्वा चाम्दे मृतोरगम् विसृज्यतम् च पप्रच्छ वत्स कस्माद्धिरोदिषि येन वा ते अपकृतम् इत्युक्तः सन्न्यवेदयत् निशम्य शप्तम् अथ दर्घम् नरेन्द्रम् स ब्राह्मणो नात्मजम् अभ्यनन्दत् अहो बताम्हो महदद्यते कृतम् अल्पीयसि द्रोह उरुर्दमोद्धृतः न वै नृभिः नरदेवम् पराख्यम् सम्मातुमर्हसि अविपक्वबुद्धे यत्तेजसा दुर्विषहेण गुप्ता विन्दन्ति भद्राण्यकुतो भया प्रजाः अलक्ष्यमाणे नरदेव नाम्नि तथाङ्गपाणा वयम् अङ्गलोकः तदा हि चौर प्रचुरो विनङ्क्ष्यति आरक्ष्यमाणो अभिवरूथवत् क्षणात् तदद्यनः पापमुपैत्यनन्वयम् यन्नष्टनाथस्य वसोर्विलुम्पकात् परस्परम् घ्नन्ति शपन्ति वृञ्जते पशून् स्त्रियः अर्थान् पुरुदस्य वो जनाः तदार्यधर्मः प्रभिलीयते नृणाम् वर्णाश्रमाचारयुतस्त्रयीमयः ततोऽर्थकामाभिनिवेशितात्मनाम् शूनाम् कपीनाम् इव वर्णसङ्करः धर्मपालो नरपतिः स तु सम्राट् बृहच्छ्रवाः साक्षान्महाभागवतः राजर्षिः हयमेधयात् क्षुत्रश्रमयुतो दीनः निहिवास्मच्छापमर्हति अपापेषु स्वभृत्येषु बहलेनापक्वबुद्धिना पापम् कृतम् तद्भगवान् सर्वात्मा क्षन्तुमर्हति तिरस्कृता विप्रलब्धाः शप्ताः क्षिप्ताः हता अपि नास्य तत् प्रतिकुर्वन्ति तद्भक्ताः प्रभवोऽपि इति पुत्रकृताघेन सोऽनुतप्तो महामुनिः स्वयं विप्रकृतो राज्ञा नैवाघम् तदचिन्तयत् प्रायशः साधवो लोके परैर्द्वन्द्वेषु योजिताः न व्यथन्ति न हृष्यन्ति यत आत्मा गुणाश्रयः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे प्रथमस्कन्धे विप्रशापोपलम्बन वर्णनं नाम 18 श्रीहरये नमः।